Hi dear, today சின்ன கான்செப்ட் பார்க்கலாம் அண்ட் டைட்டில் வந்துட்டு மை கோல்டு ஹப்பி ஆர் ஹஸ்பண்ட். ஓகே, நான் பேசுகிறது ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ளே பேக் ஸ்பீட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. முடியும் 1x 2x மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் அவ்வளோதான். இன்ட்ரெயின் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப துருதுருப்பான பொண்ணு, ஓகேவா? ரொம்ப சுட்டித்தனமாக இருப்பீங்க. நீங்கள் வந்து இப்போ காலேஜ் வந்துட்டு செகண்ட் இயர் தான் போகிறீங்க. நீங்கள் வந்துட்டு 2 இயர்ஸ் படிக்க வேண்டியதுக்கு மெடிக்கல் காலேஜ், ஓகேவா? மெடிக்கல் படிக்கிறீங்க. அண்ட் ஜிமின் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து செம கோல்டு கேரக்டர். எப்படின்னா அவரும் வந்துட்டு மெடிக்கல் தான், பட் எப்படின்னா அவர் வந்துட்டு ரிசர்ச் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட். ஓகே, நீங்கள் வந்து டாக்டர் மாதிரி இருப்பீங்க. ஸோ டாக்டருக்காக படிக்கிறீங்க. அவங்க வந்துட்டு மெடிக்கல்லேருந்து இந்த மெடிசன் இந்த மாதிரி டேப்லெட்லாம் ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி படிச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அவர் வந்துட்டு படித்து முடிச்சிட்டாரு. அண்ட் ஜாப் வந்துட்டு போயிட்டுருக்காரு. ஓனாக வந்துட்டு லேபே வச்சிருக்காரு. இன்ட்ரோ அவ்வளோதாண்டிய. இப்போது நீங்கள் காலேஜில் தான் இருக்கிறீங்க. ஸோ உங்கள் காலேஜில் இன்டர்வல் டைம், ஓகேவா? உங்களோட டெஸ்க்கை சுற்றி, அதாவது நடு டெஸ்க்கில் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. ஸோ உங்களோட டெஸ்க்கை சுற்றி தான் உங்களோட கிளாஸ், பக்கத்து கிளாஸ்னு எல்லாம் இருக்காங்க. ஏன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அப்படியே அரட்டையாக சம் கேரக்டர் நீங்கள், ஓகேவா? ஸோ அந்த பெரிய கிளாஸ்லேயே வந்துட்டு நீங்கள் மட்டும் தான் இந்தளவுக்கு வாய் பேசுவீங்க. ரொம்ப குவைட்டாக இருக்கிற பீப்புள் அண்ட் ரொம்ப உங்களை மாதிரி துத்து நிற்கிற பொண்ணுங்க பசங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி நீங்கள் யாரை வந்துட்டு ஹர்ட் பண்ணுற மாதிரி பேச மாட்டீங்க. அந்தளவுக்கு ஹம்பிளாக இருப்பீங்க. அதே டைம் செம்ம ஜாலியாக இருப்பீங்க. அதே தான் செம்மையாக ஏதோ உட்கார வச்சு எல்லாத்துக்கும் வந்து பாட்டு பாடி காட்டிட்டு இருக்கீங்க. அவங்க என்ன செய்ய சொன்னாலும் செய்வீங்க. நீங்கள் அந்த மாதிரி தான் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு போர் அடிச்சது அப்படின்னா எனக்கு போர் அடிக்குது, எனக்கு டேர் கொடுங்க அப்படிம்பீங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாலும் செய்வீங்க. அந்த அளவுக்கு நீங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் வந்துட்டு சா இருக்கான். ஸோ அவன் வந்துட்டு நான் உனக்கு டேர் தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ எல்லாம் வந்துட்டு சூப்பர் சூப்பர் அப்படின்னு கத்துறாங்க. ஏன்னா டேர் எது கொடுத்தாலும் நீங்கள் செய்வீங்களா? இன்னைக்காவது நல்ல டேராக கொடுங்கடா, எதை சொன்னாலும் வந்துட்டு நம்மளுக்கு தான் வந்துட்டு ஃப்ளாப் ஆகுது, அவள் செஞ்சாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீங்கள் வந்துட்டு என்ன டெய்லி எனக்கு எது டேர் தருவீங்களா? இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுப்பா, இன்னைக்கு நான் உங்களுக்கு டேர் தருவா அப்படிங்கிறீங்க. இது டேரா, நீ தரியா? இது என்னப்பா புதுசாக இருக்குது, நாளாக வரல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்துட்டு எஞ்சிக்கிறாங்க. எங்கே எழுந்திருக்கீங்க, ஒழுங்காக உட்காருங்க அப்படின்னு சொல்லி அதே கத்துறீங்க. ஏன்னா வந்துட்டு ஏதாவது ரெக்கமெண்டுக்காக டேர் கொடுத்துட்டு என்ன பண்ணுறது? ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாரும் டேர் கொடுத்துருப்பாங்க. ஸ்டாஃப் கிட்டே போயிட்டு கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி பேசணும், அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு டேரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்னென்ன டேர் தந்திருக்காங்க ஞாபகம் இருக்குல்ல? இப்போது அவங்களுக்குன்னு வரும்போது பயமாக இருக்கும்ல. ஸோ கொஞ்சம் ஜர்க் ஆகுது. இல்லை எங்களுக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, ஸ்பெஷல் கிளாஸ் அப்படிங்கிறாங்க. இன்டர்வியூ பீரியடில் உனக்கு எவனா ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கன்னு பிடிச்சி எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 பேர், அதாவது வெளியே போயிட்டு நீங்கள் எந்த டேரும் பண்ண வேணாம், உள்ளே பண்ணுங்கள், இங்கே பண்ணுங்க அப்படின்ட்டு ரெண்டு பசங்க 2 பொண்ணுங்களை வந்துட்டு நிற்க வச்சுக்கிறீங்க. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க பண்ணணுமா? நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இதுதானா? சரி, ஓகே, நான் கூட ஸ்டாஃப் கிட்ட அனுப்பிடுவேன் பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஈஸியானதுப்பா, இதை நான் சொல்கிறது செய் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சிட்டிங்க. ரெண்டு பேர் பார்த்து நிற்கிறாங்க. கேர்ள்ஸ் பாய்ஸ் அது மாதிரி நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கிட்ட போய் பக்கத்தில் நில்லுங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ எல்லாரும் இன்னைக்கு கிஸ் இது பண்ண சொல்கிறியா? கர்ம இவனுக்கெல்லாம் நான் கிஸ் பண்ண மாட்டேன்னு ஒருத்தர் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி பொண்ணு இவனுக்கெல்லாம் நான் கிஸ் பண்ண மாட்டேன், என்னடி இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஆக்வர்டாக இருக்குது, பிடிக்கல. ஸோ உங்களுக்கு அதை வந்துட்டு பிடிச்சிருக்கு. ஆக்வர்டாக இருக்கா? இதானே எனக்கு வேணும், எனக்கு எத்தனை டேர் கொடுத்துருக்கீங்க, இன்றைக்கி அனுபவிங்க அப்படிங்கிற மாதிரி கிளாஸ் எல்லாத்தையும் மொத்தமாக அது மாதிரி நிற்க வச்சுட்டீங்க. ஸோ நிற்க வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவனோட அதாவது பாய் கேர்ள் நினைப்பாங்க. ஸோ அவன்ட்டு ஷோல்டர் தோடு, கணத்து தோடு, லிப்பை தோடு, செஸ்ட்டு தோடு, வயிற்று தோடு, காலத்தோடுன்னு ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் அதெல்லாம் பண்ண அவங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. ஐயோ நீ தொடாதடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு செம்மையாக சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு பரவாயில்லப்பா, கேர்ள் பாய் கலந்து நிற்க வச்சுருந்தா கூட என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ பாரு செம்மையாக இருக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை நீ என்னை தொடாதடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒருவேளை நான் வந்துட்டு உங்களுக்கு கிஸ் பண்ண சொன்னா என்னடா பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்க. எது கிஸ்ஸா? கொண்டே போடுவேன், இவன் வாயில நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு இந்த ஐடியா வேறு இருக்கா? நான் ஜஸ்ட்டு கையில் கடத்துறது தாண்டா சொல்ல நினச்சேன் அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ நாங்களே தான் மாட்டிட்டோமா அப்படின்னு பார்க்குறாங்க. சிச்சி கவலைப்படாதீங்க, நான்லாம் அந்த அளவுக்கு மோசமான பொண்ணு கிடையாது. ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கம் நிற்கிற எல்லாருமே அந்த பக்கம் நிற்கிறவங்கள மூக்கில் குத்தணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த பக்கம் நிற்கிறவங்க மூக்கில் குத்தணுமா? அடியே என் மூக்கு பஞ்சர் ஆயிடும் அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் தெரியாது, குத்துங்க அப்படின்னு சொல்லவும் அந்த பக்கம் நிற்கிறவங்களுக்கு எனக்கு குத்துறதால ஈஸியாகிட்டு நச்சுன்னு ஒரு பஞ்சு வச்சிடறாங்க. இவங்களுக்கு அப்படியே மூக்கெல்லாம் ஒழிக்குதுன்ட்டு சில பேத்துக்கு ஒரு மாதிரி கண்ணில் தண்ணி வந்துச்சு, சில பேத்துக்கு தும்மல் வருது. உங்களுக்கு அப்படியே சிரிப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படியே நின்றுருக்காங்க. என்ன நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களை அவன் மூக்கில் குத்திருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கன்னத்துல பலான்னு அரங்க அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு இருக்கிற வெளியெல்லாம் மொத்தமாக இப்போ காட்டணும்ல, மூக்கு வலிக்கல. ஸோ செம்மையாக அப்படி கை வாங்கி பலான்னு அரைகிறாங்க. அவங்களுக்கு கன்னத்தில் அப்படியே கையெல்லாம் பதிஞ்சிருச்சு அந்த பக்கம் இருக்கிற ஆப்போசிட் டீமுக்கெல்லாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டைம் பார்க்குறீங்க. ஸோ டைம் வந்துட்டு கரெக்டாக பெல் அடிக்கிறதுக்கு ஒரு 4-5 செகண்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 நிமிஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தான் உங்களோட எவில் மைண்ட் வந்துட்டு வேலை செய்யுது. ஏன்னா அந்தளவுக்கு இவங்க எல்லாருமே உங்களுக்கு டேர் கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் அதாவது இயர் ஃபஸ்ட்டு டேலேருந்து இன்னைக்கு வரைக்கும் டெய்லி ஒரு டேர் நீங்கள் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. ஒவ்வொரு நாளைக்கு 4-5 கூட போகும் டேர். அதையும் ரொம்ப மோசமாக ஸ்டாஃப்கிட்டே போயிட்டு கலாய்க்கணும், இல்லைனா திட்டணும், இல்லைனா சண்டை போடணும், இல்லைனா வந்துட்டு கொஞ்சம் இது மாதிரிலாம் சுலத்தில் எல்லாமே பண்ணியிருப்பீங்க. ஸ்டாஃப் எல்லாம் உங்களை எப்பவுமே வியர்டாக தான் பார்ப்பாங்க. இன்றைக்கி வந்து என்ன பண்ண பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்களும் பண்ணி முடிச்சுட்டு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்கன்ட்டு ஓடியாந்துருவீங்க. இன்றைக்கி வந்து அது எல்லாத்தையும் வச்சு செய்யறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு அங்கே இருக்கிறவங்களோட முடிவு பிடிங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி
எல்லாரும் அவங்களோட அதாவது ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட புடி பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. புடிய பிடிச்சிட்டாங்க. ஸோ பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு பயங்கரமா கத்தணும் அப்படின்னு சொல்றீங்க. கத்தணுமா? ஏய் பக்கத்து கிளாஸ்லாம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லவும், பக்கத்து கிளாஸ் எல்லாரும் இங்கே தான் நிற்கிறீங்க, அதாவது 3 கிளாஸ் இங்கே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எல்லாரும் கத்த முடியலடி சிரிப்பா வருதுன்னு சொல்லவும், அப்போ சரிங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அவங்க வந்து லூசா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, நான் சொல்ல செய்யுங்க, நீங்க சொன்னது எல்லாமே நான் செஞ்சிடலாம், எனக்கு அது கூட செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்கவும், கருமம் கருமம் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, எல்லாரும் வந்துட்டு பயங்கரமாக மண்டையை பிடிச்சி இழுத்துக்கணும். இந்த பக்கம் இருக்கிறவங்க வந்துட்டு நான் ஒன்றுன்னு சொன்னால் நீங்கள் அவங்க மண்டையை பிடிச்சிருக்கணும், நான் 2ன்னு சொன்னால் அவங்க அப்படி பிடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஐயோ கடவுளே, இன்னைக்கு கையில் தலையில் இருக்கிறதே 4 முடி, இப்போ அதுவும் போக போகுதுன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுவும் பாய்ஸ்க்கு வந்துட்டு மோஸ்ட்லி வந்து நல்லா கொஞ்சம் நல்லா லைட்டாக கொஞ்சம் லென்த்தாக ஹேர் வளர்த்திக்கிறாங்க, லைட்டாக காது வரைக்கும் இருக்கிற மாதிரி, ஷோல்டர் வரைக்கும் இருக்கிற மாதிரி அழகாக இருக்கும் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு. ஸோ ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி வச்சிருக்காங்களா. எல்லாரும் வந்துட்டு போச்சு போச்சு நான் ஆசையாக வளர்த்துன முடியாது மாதிரி பொண்ணுங்க பசங்களாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு செம்மையாக இருக்கும் போலயே அப்படிங்கிற மாதிரி ஒன்றுன்னு சொல்றீங்க, இவங்களாம் இந்த பக்கம் இழுத்துக்கிறாங்க. ஸோ இழுக்கிறப்ப செம்ம ஃபோர்ஸ் கொடுத்து இருக்கிறாங்களா, அதனால நீங்கள் 2ன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அந்த பக்கம் இருக்கிறவங்க இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் நம்பரே சொல்ல, அவங்க பாட்டுக்கு இங்கே அங்கேயும் இழுத்துட்டே இருக்காங்க. உங்களுக்கு ஒரு கருத்துல சிரிப்பு தாங்கவே முடியல. டைம் பார்க்குறீங்க, கரெக்டாக பில் அடிக்கிற டைம் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நமக்கு எல்லாமே நல்லா தான் போகுது அப்படிங்கிற மாதிரி கிளாஸ் விட்டு வெளில போயிட்டீங்க. கிளாஸை விட்டு வெளில போனதுமே அந்த பக்கம் ஆப்போசிட் வந்து பிரின்சிபல் இன்னைக்கு வராங்க. என்னைக்கு இல்லாதாச்சுன்னா பிரின்சிபல் வேற இங்கே வராங்க. உங்களுக்கு ஐயோ இன்னும் பிரின்சிபல் வராங்க, போச்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டு ஓடிட்டீங்க. நீங்கள் ஸ்டாஃப் தான் வருவாங்க மாட்டிவிடலாம்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் பிரின்சிபலே வராது, அது உங்களுக்கே இப்போ தான் தெரியும். பார்த்துட்டு ஒரே வட்டமாக ஓடிட்டீங்க. ஸோ இவங்க வர காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு பயங்கரமாக சத்தத்தோட இந்த மாதிரி இழுத்துட்டு கிடக்குறாங்களா. ஸோ இன்னும் இங்கே மட்டும் சவுண்டாக இருக்குது அப்படின்ட்டு பிரின்சிபல் வந்துட்டு அங்கே பார்க்குறாங்க. அந்த மொத்த கிளாஸும் கந்திர குளமா ஆளுக்கு பிடிச்சிட்டு முடிய பிடிச்சிட்டு இழுத்துட்டு கிடக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு ஐயோயோ போச்சு போச்சு இன்னைக்கு பிரின்சிபல் வருவான்னு தெரியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு ஒரு வாரமாக நின்றுட்டுக்கிறீங்க ஒழிஞ்சிட்டு அந்த பக்கம். அவங்க வந்துட்டு இப்படி பார்க்குறாரு பிரின்சிபல், அப்படியே கிளாஸ் ஃபுல்லாக கந்தர குளமா அப்படியும் இந்த பக்கம் அவங்க கத்துறது, இந்த பக்கம் அவ்வளோ சத்தம். இவரும் வந்துட்டு ஷட்டாப்னு கத்திட்டு இருக்காரு. ஆனால் அவங்களுக்கு யாருக்குமே காது கேட்கல. ஒரே இடத்துல வந்துட்டு இவர் வந்துட்டு விலக்கி விடலான்ட்டு போயிட்டு ஒரு பொண்ணுங்க 2 பேர் போயிருப்பாரு. ஸோ அவங்க 2 பேர் என்ன பண்ணாங்க, நீ யாரான்னு சொல்லிட்டு அப்படியே பிரின்சிபல் முடிய சேர்த்தி பிடிச்சிட்டாங்க. நீங்கள் எட்டி பார்க்குறீங்க, இங்கடா பிரின்சிபல் சத்தே காணன்னு. அச்சு சாரி, அங்கே பிரின்சிபலோட மண்டையை பிடிச்சிட்டு 2 பொண்ணுங்க போட்டு ஆட்டாட்டு ஆட்டிட்டு இருக்காங்க. உங்களுக்கு செம ஷாக்கு, செம சிரிப்பும் வருது. ஐயோ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறாருங்க, அது பிரின்சிபல் டி அப்படின்னு கத்துறீங்க. ஸோ அவங்களுக்கு அது காது கேட்கல. அப்படியே வந்து நீ என் முடி பிடிச்சிருக்கிறியா, அதாவது ஒரிஜினலாக ஃபைட் மாதிரி ஆயிடுச்சு. கிளாஸ் ஃபுல் கிளாஸ் ஒரே கிளாஸ் தான் இருக்குது. அப்படியே ஆளுக்கு முடி பிடிச்சிட்டு பசங்களும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. டே அப்படின்னு இப்படி பண்ணிட்டே இருக்கும். உங்களுக்கு அதை ஸ்டாப் பண்ண தெரியல. நீங்களும் ஸ்டாப்னு கத்துறீங்க. கதை கேட்கல யாருக்கும். நீங்களும் அந்த ஒரு டஸ்ட் எடுத்து கதவை வந்துட்டு தட்டுறீங்க. ஸோ அந்த கதவை தட்டினா கூட அமைதியாக இருவாங்கன்ட்டு அப்பவும் யாருமே கேட்கல. அந்த பிரின்சிபல் படாரு, விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க எச்சாப்ட்டுக்கிறாங்க. அது பிரின்சிபல் அப்படிங்கிறது தெரியவே இல்லை அவங்களுக்கு. அவங்க பாட்டுக்கு மூஞ்சியே பார்க்காம இல்லைன்னு எடுத்துட்டு அப்படி இன்னும் சண்டை போட்டுருக்குறாங்க. அவர் அங்கே ஒரு மாதிரி தவிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் இதெல்லாம் வேலைக்காகதுடா சாமி அப்படின்ட்டு ஓடி போயிட்டு நிறைய ஸ்டாஃப் எல்லாம் கூப்பிட்டு வரீங்க பக்கத்தில், அதாவது உங்கள் கிளாஸ்க்கு பக்கத்து கிளாஸ் ஸ்டாஃப் எல்லாம் கூப்பிட்டு வரீங்க. ஸோ எல்லாரும் ஓடி வராங்க. அவங்களாம் வரவும் ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் பேர் பின்னாடி இப்படி வர ஆரம்பிக்கிறாங்க. 1 2 3 ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து அவங்களாம் பார்த்துட்டு கத்துன்னு கத்துறாங்க. நிறுத்துங்க. இந்த 3 கிளாஸ் ஒரே கிளாஸ்ல உட்காந்து இந்த மாதிரி கத்திட்டு இருந்தா அவங்களுக்கு பேசுறதெல்லாம் கேட்குமா? கேட்கவே இல்லை. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க போயிட்டு எமர்ஜென்சி ஒரு இது இருக்கும்ல, ஸோ அதை ஆன் பண்ணி விட்டுறீங்க. ஸோ அதை ஆன் பண்ணி விட்டது என்ன ஆச்சு அப்படின்னா, மொத்தமா இவங்க மட்டும் அமைதியாவாங்கன்னு நினைச்சு நீங்க ஆன் பண்ணியிருப்பீங்க. அந்த டக்குன்னு யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அதை ஆன் பண்ண அப்படின்னா எல்லாரும் காலேஜ் விட்டு வெளில ஓடிடணும், அதுதான் அதுக்கு அர்த்தம். நீங்க பாட்டுக்கு அதை ஆன் பண்ணியிருப்பீங்க. ஸோ மொத்த காலேஜ் அந்த கேம்பஸ் ஃபுல்லா எல்லாரும் பேகை தூக்கிட்டு ஓடிட்டாங்க வெளியே. யாருக்குமே ஒண்ணுமே புரியல. இந்த கிளாஸ்ல இருக்கிறவங்க மட்டும் அப்படியே அப்பதான் ஸ்டாப் ஆகுறாங்க. என்ன இப்படி சத்தம் கேட்குன்னு ஸ்டாப் ஆகுறாங்க. அப்பதான் அத்தனை ஸ்டாஃப் முன்னாடி நிக்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது. ஸோ எல்லாரும் திருத்தணும் முழிக்கிறாங்க. இந்த 2 பொண்ணுங்க அப்பதான் பாக்குறாங்க. அந்த 2 பொண்ணு வேற யாரும் கிடையாது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ சாரா ஒருத்தி அப்படி இன்னொரு பொண்ணு ஒருத்திருப்பா. ஸோ இவங்க 2 பேர் தான். அப்பதான் பாக்குறாங்க பிரின்சிபலுக்கு அப்படியே தலையில இருக்கட்டே 4 முடி, அதுவும் போன மாதிரி அப்படியே அவங்க முடி கையில பிடிங்கி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்தோட கையிலயும் எல்லாத்தோட முடி இருக்குது. அப்படி கை வச்சா அப்படி இருக்கு. அவ்வளோ ஸ்டாஃபும் வந்துட்டு பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு கத்துறாங்க. ஸோ அவங்களும் பிரின்சிபலை பார்க்கல. ஸோ யார் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி திருப்புறாங்க. அது பிரின்சிபல். அவங்க நீங்களுமா அப்படின்னு கேட்கும். ஐயோடா சண்டே விளக்கு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பயங்கரமா இந்த 3 கிளாஸ்க்கு செம பனிஷ்மெண்ட்டு. நீங்க எல்லாருமே தான் இனிமே வந்துட்டு ஒரு 2 மாசத்துக்கு இந்த கேம்பஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இல்லைன்னா டிசி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்துட்டு எல்லாரும் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கும்ல. ஸோ ஸ்டாஃப் எல்லாம் செம கடுப்பில் போய் பார்க்குறாங்க. கிளாஸ்ல ஸ்டூடெண்ட் எல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் தான் அவங்க ரியலைஸ் ஆகுது, ஐயோ இந்த பில், இந்த ஒரு எமர்ஜென்சி பில் இருக்கும். ஸோ அதை தான் அடிச்சாலாவ அப்படிங்கிற பிரின்சிபல் வந்துட்டு நீ தான் அதை அடிச்சுதான்னு கேட்குறாங்க. சார் எனக்கு இதை நிறுத்த வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லவும், இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு என்ன ஆச்சு,
ஐயோ சாமி உன் கிளாஸ் தானே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லவும், சார் இது என் கிளாஸ் தான் சார், நான் இங்கே வந்து பார்க்கறதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னால் இவங்களை ஸ்டாப் பண்ண முடியல சார், அதனால தான் வந்து ஸ்டாப் கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், ஏதோ ஒன்று என்னை விட்டானா சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இன்னும் நீங்கள் மட்டும் எல்லாம் ஏன் நிற்கிறீங்க, போயிட்டு மொத்த கேம்பஸை க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு சார் நான் எதுவுமே பண்ணல சார், நான் தான் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்க கிளாஸ் பசங்க பொண்ணுங்கெல்லாம் பார்த்துட்டு அடிப்பாவே ஆரம்பிச்சுட்டு நீ தானே மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க, பட் வெளியே காட்டி கொடுத்துக்கல. ஸோ நீங்கள் வந்துட்டு சார் நானும் சார் பண்ணேன், நானும் க்ளீன் பண்ணணுமா அப்படின்னு அவன் போல முடிஞ்சு வச்சிருக்கேக்கும். சிச்சா உன்னால அப்படி சொல்லமா, நீ தான் என்னை காப்பாற்றி இருக்கிற அந்த 2 ராட்சசிங்க கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்துட்டு இவங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணு, ஒழுங்கா வேலை செய்கிறாங்களா அப்படிங்கிறத பாரு, அதான் உனக்கு வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சூப்பர் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உள்ளே வரீங்க. ஸோ எல்லாத்துக்கும் செம்ம கடுப்பு. ஏய் நீ என்ன வேலை பார்த்த அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவா, இல்லை நீங்கள் நான் 2 வருஷமாக வச்சு செஞ்சீங்க, அதான் அன்றைக்கி நான் ஒரு நாள் ஸ்டாஃப் வருவாங்கன்னு தானே நினச்சி பிரின்சிபல் வருவாங்கன்னு சத்தியமாக நினைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ எல்லாரும் வந்துட்டு அப்படியே கையில் கிடச்சாலும் தூக்கி உங்கள் மேலே போடுறாங்க. ஸோ அவங்களாம் போட்டுட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு இது குப்பை தொட்டி மாதிரி இருக்கிறீங்க, உங்கள் தலையில முடியல, அதாவது ஃபுல்லாக உங்கள் ட்ரெஸ் ஃபுல்லாக வந்துட்டு குப்பை குப்பையாக கிடக்குது. அட பாவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு ஒழுங்கா போய் வேலை செய்யுங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்துறீங்க. திரும்ப வந்துட்டு ஒரு பேக் புத்துருங்க மூஞ்சிலே விழுது, மூடி வாய் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ என்னது ரொம்ப கோவிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க. எல்லாரையும் வேலை வாங்கிட்டே இருக்கிறீங்க, செம ஜாலியாக இருக்குது உங்களுக்கு. ஏன்னா டெய்லி கிளாஸ் கட் அடிக்கலாம். இந்த 3 கிளாஸ்க்கு கிளாஸே இல்லை, ஒரு நாள் கூட, ஒரு 2 மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு நினைக்கிறேன் கிளாஸே கிடையாது. ஃபுல்லாக கேம்பஸ் க்ளீன் பண்ணுற வேலை தான், மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும். ஸோ எல்லோரும் ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணுறாங்க. இது பிரின்சிபல் பார்த்துட்டு இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா என்ஜாய் பண்ணுறாங்க. சரி ஓகே விடு, நமக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது, பனிஷ்மெண்ட்டு கொடுத்தாச்சு, இதுக்கு மேலே வாபஸ் வாங்கினா இதுங்கெல்லாம் வந்துட்டு குளிர்ட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஸோ இவங்களும் வேலையும் செய்கிறாங்க, அதே சமயம் ஜாலியாகவும் செஞ்சுட்டு இருக்காங்களா. இப்படி தான் உங்களுக்கு டே போயிட்டே இருக்குது. ஒரு நாள் வந்துட்டு காலேஜெல்லாம் முடிஞ்சிட்டு இதே மாதிரி செம்ம ஹாப்பி, நீங்கள் டெய்லி ஹாப்பியாக தான் இருப்பீங்க. ஸோ செம்ம ஹாப்பியாக வீட்டுக்கு போடுங்க. வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா வெளியே வந்துட்டு நிறைய கார்லாம் நிற்குது. ஸோ என்னடா இது நம்ம வீட்டில் எத்தனை கார் நிற்குது, என்ன எங்கள் அப்பங்க இறங்கி ஏதாவது லோன் வாங்கிட்டு கட்ட முடிவிடானோ அப்படி மாதிரி யோசிக்கிறீங்க. ஸோ எப்பவுமே இது மாதிரி பண்ணியாக தான் யோசிப்பீங்க. இல்லை ஒரு வேளை எங்கள் அம்மா எங்காவது கடை வாங்கி வச்சிருக்கோம், அது எங்கள் அப்பனுக்கு தெரிஞ்சிச்சோ, அதனால போலீஸ் வந்துச்சோ அப்படின்னு யோசிக்கிறீங்க. நல்ல விதமாக யோசிக்கவே மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இது மாதிரி கிராக்குத்தனமாக யோசிப்பீங்களா, என்னவா இருக்கும், ஐயோ ஒரு வேளை ஐயே நான் எங்கள் கடை வாங்கினேன் எனக்கு இவங்க காசு தராங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போகிறதுக்குள்ளே இவ்வளோ கொஸ்டின் உங்களுக்குள்ள. ஸோ உள்ளே போகிறீங்க, எல்லாரும் வந்துட்டு நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. நீங்களும் பார்க்குறீங்க, என்னடா அழகு பிளாக் கலர் கோட்டை சுட்டு போட்டு வந்து உட்காந்துருக்காங்க. ஐயோ எங்கள் வீட்டில் யாரும் செத்துட்டாங்களா, ஐயோ அம்மா அப்பா அப்படின்ட்டு ஓடுறீங்க. ஸோ நீங்கள் ஓடவும் அவங்க 2 பேரும் உள்ளேருந்து வராங்க. இவங்க நல்லா தான் இருக்காங்க, அப்போ யார் செத்தா, ஐயோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இப்படியே தான் யோசனை போயிட்டு இருக்குது. நீங்கள் போயிட்டு அம்மா யாரும்மா செத்தா, இதுக்குமா இந்த மாதிரி வந்துட்டு எல்லோரும் வந்து உட்காந்துருக்காங்க, இதுக்கெல்லாம் வந்துட்டு ஏதாவது ஹால் புக் பண்ணி இந்த மாதிரி ஃபியூனரல் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்குறீங்க. யார் செத்தா என்னன்னு கூட தெரியாமல், என்னடி பேசிட்டு இருக்கிற அவசரமா, நல்ல நாள் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல நாளா, அப்புறம் எதுக்கு எல்லாரும் இப்படி கருப்பாக ட்ரெஸ் போட்டு வந்து நிற்கிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ அதில் வந்துட்டு ஜிம் நாங்கள் தான் உட்காந்துருக்காரு, உங்களுக்கு அதெல்லாம் யாருன்னு தெரியாது. ஸோ என்னடா அது வேப்பா ஒருத்த உட்காந்துருக்கான், சரி ஆமாம் அவனை சுற்றி எனக்கு திரும்ப உட்காந்துருக்காங்க, இவனை இதுக்கு நடுவில் உட்கார வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பல யோசனை. யாரை பார்த்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி யோசனை வந்துட்டே இருக்கா. ஐயோ கடவுளே எனக்கே இத்தனை யோசனை வருது அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி ஓகே நீயே சொல்லுமா, என்னால் யோசிக்க முடியல, ரொம்ப டயர்டாயிட்டேன், எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அதுவா உனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க வைக்க, அதாவது உனக்கு கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லவும், கல்யாணமா அப்படிங்கிறீங்க, பின்ன வேறு கல்யாணமா, அப்புறம் நீ வந்துட்டு ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்கேன்னு காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்குது. ஸோ ஓகே நான் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் படிக்க வேண்டாமான்னு கேட்குறீங்க. படி யார் வேணாண்ணா, ஸோ அவங்களுக்கு ஓகே நீ படி, இல்லைன்னா அப்படி ஸ்டாப் பண்ணிக்க, அதாவது ட்ராப் அவுட் ஆயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடப்பாவி இந்த மாதிரிலாம் இருக்காங்களா இந்த காலத்தில், படிக்க வேணாம்னு சொல்கிறீங்க, ட்ராப் அவுட் ஆகுன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லவும், அங்கே வந்துட்டு அவங்க நீங்கள் பேசிக்கிறது எல்லாமே அங்கே ஜிமின் வீட்டில் கேட்டுக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பேசுறதெல்லாம் உங்கள் வீட்டில் கேட்டதுக்கப்புறமா அந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை கிடையாது, நீ வந்துட்டு எவ்வளோ படிக்கிறனாலும் படி, நான் பார்த்துக்குறோம், ஏன்னா இது வரைக்கும் இவங்க பார்த்துக்குவாங்க, நீ இங்கேருந்து போய் படிப்ப, இதுக்கு மேலே நீ எங்கள் வீட்டிலேருந்து போயிட்டு நாளையிலேருந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். நாளையிலேருந்தா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம்மா இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு நைட் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, தட் மீன்ஸ் என்கேஜ்மெண்ட் ரிசப்ஷன் எல்லாமே இன்னைக்கு நைட்டு இங்கே தான். ஸோ நாளைக்கு மார்னிங் வந்துட்டு, ஸோ சாரிம்மா நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம், ஸோ நாளானது என் வீட்டிலேருந்து படிக்கலாம் அப்படின்னு. இது என்னடா பேசுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு ஏதோ கேட்ராமா பார்க்குற மாதிரி இருக்குது, என்னடா உடனே வந்து கல்யாணம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. உங்கள் மம்மி வந்துட்டு எல்லாம் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் உனக்கு சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடப்பாவி என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டீங்கன்னு சொல்லுவோம். உங்கள்கிட்ட எப்படி கேட்கணும், நீ ஒரு கிராக்கு தலைச்சி, அதாவது சும்மா நேரம் கிறுக்கு மாதிரி யோசிச்சுட்டு ஒரு மாதிரி பைத்தியக்காரி, நீ உங்கள்கிட்டலாம் கேட்கறதுல எங்களுக்கு ஒரு விருப்பம் கிடையாது, நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சா பண்ணியிருப்போம் அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் நம்மளை ஒருத்தரும் மதிக்கிறதே இல்லை சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கம்மி போய் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. ஸோ எல்லாரும் வந்துட்டு அப்படி உங்களை தான் பார்த்துருக்காங்க, நீங்கள் தானே பொண்ணு, ஸோ உங்களே பார்த்துருக்காங்க அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு எனக்கு குறுக்குன்னு பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் முறைக்கிறாரு, ஒரு மாதிரி கோல்டாக பார்க்குறாரு. ஆனால் உங்களுக்கு அது அப்படி தோணுது, இவங்களுக்கு எனக்கு குறுக்குன்னு பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் ஆனால் உண்மையாக சொல்ல போனால் ஜிமினுக்கு இவன் எதுக்கு இப்படி குறுக்குன்னு பார்க்குறான்னு இருக்குது. அவர் முறைச்சி பார்த்தா நீங்கள் ஒரு மாதிரி குறுக்குன்னு பார்த்துட்டே இருக்கிறீங்களா ஜிமினியே. எல்லாருக்கும் சிரிப்பாக வருது. உனக்கு வந்துட்டு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கோம், பார்த்துட்டே இருக்க வச்சுக்கணும் வாங்காம அப்படின்னு சொல்லுவோம். எது அவர் தான் மாப்பிள்ளையா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியல,
ஏதோ குறுக்குன்னு பார்க்குற மாதிரி இருந்துச்சு தான் பார்த்தேன். ஆனால் இவன் தான் மாப்பிள்ளையா? ஐயோ, என்னடா இது சிடுமூஞ்சி மாதிரி இருப்பான் போலயே, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் யோசிச்சு முடிக்கிறதுக்குலாம் அவங்க என்கேஜ்மெண்ட் அந்த டாப்பிக்லாம் முடிச்சுட்டு ரிசப்ஷனுக்கு வந்துட்டு இங்கேயே அரேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. இல்லை, நம்ம தான் ஹால் வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம்ல, ஸோ இங்கே வேணால் ஹாலுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒரு மால் மாதிரி புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கேருந்து எல்லாருமே வந்துட்டு கிளம்புறாங்க. ஸோ உங்களே வந்துட்டு கூப்பிட்டு கிளம்புறாங்க. அப்படியே நான் வந்து ட்ரெஸ் கூட மாற்றலடா, என் ஐடி கார்டு கூட தொங்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லி மம்மிட்டு கேட்குறீங்க. அதெல்லாம் அங்கே போயிட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம், உங்களுக்கு 1 hour டைம் இருக்கும் ஸோ ரெடி ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லவும், எல்லாரும் எப்போமா எனக்கு தெரியாமல் பண்ண, நீ என் கூடயே தானே இருந்த அப்படின்னு சொல்லவும், காலையில் கொஞ்ச நேரம் என் கூட இருப்பேன், நீ நைட் கொஞ்ச நேரம் இருப்பேன், அப்புறம் நீ தூங்கிடுவேன், நாலு பிள்ளை எங்களுக்கு என்ன வேலை, இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதா வேலை அப்படிங்கிறாங்க. அட பாவீங்களா, இப்படியெல்லாம் வந்துட்டு நூடுல்ஸ் செய்கிற டைமில் கல்யாணம் பண்ணுறீங்களா, நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னு சாப்பிட்டு கொடுத்துட்டே வரீங்க. ஸோ மம்மி வந்துட்டு மூடிட்டு வாடி வாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டு போறாங்க. ஸோ எல்லாரும் காரில் விட்டு அந்த ஹாலுக்கு போறீங்க. உங்களால் நம்ப முடியல, நிஜமா எனக்கு கல்யாணமா, ஐயோ நான் லீவ் லெட்டர் கூட கொடுக்காமட்டேன், அடுத்த நாள் போனால் அந்த ஸ்டாஃப் எல்லாம் என்ன வந்து திட்டுவாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. அம்மா நான் லீவ் லெட்டர் கூட கொடுக்கலப்பான்னு சொல்லி, என்னடி பேசிட்டு இருக்க, கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஹால்க்கெல்லாம் கூட்டு போறாங்க. ஸோ ஹாலில் போயிட்டு ஜிம்மின்ட்டு ஒரு ஹாலில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அம்மா அவன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான், அம்மா அந்த பையன் ரொம்ப முறைக்கிறாம்மா, ஒரு மாதிரி குறுக்குன்னு பார்க்குறாம்மா அப்படின்னு சொல்லுவோம். மாப்பிள்ளை பையன் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா அவன் ஏமா சிடு மூஞ்சி மாதிரிக்கிறான், அவனுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு நினைக்கிறேன், நிறுத்திடலாமான்னு கேட்குறீங்க. ஸோ உங்க மம்மி வந்துட்டு உன்னை பிடிச்சிருக்குன்னு பொண்ணு கேட்டது அந்த பையன் அடி அப்படின்னு சொல்றாங்க. ஏதே அப்படின்னு சொல்லி நீங்க அப்படியே மாதிரி ஷாக் ஆகுறீங்க. ஆனா பார்த்தா விருப்பம் இல்லாத மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகே, அதாவது இவங்க சரி ஓகே விடு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்க தேதிக்கிறீங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல, இப்போ இந்த நாசமா போன வாழ்க்கை போன போக்குலேயே நம்மளும் போவோம் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு ரெடி பண்ணுறாங்க. ஸோ உங்களெல்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாம் கொண்டு ஸ்டேஜில் நிற்க வைக்கிறாங்க. ஜிமின் ஆல்ரெடி அவங்க ரெடி பண்ணிட்டு அதை நின்றுட்டு ஸ்டேஜில் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால அந்த மாதிரி உருவன்னு போஸ் தான், கொஞ்சம் கூட மாறவே கிடையாது. அப்படியே போஸ் கொடுத்துட்டு நின்றுருக்காங்க. நீங்களும் பார்க்குறீங்க, கொஞ்சமாக சிரிக்கிறானா பாரு, ஐயோ கடவுளே அப்படிங்கிற மாதிரி எப்படி என் வாழ்க்கைக்கு போதும்னு யோசிச்சிட்டே இருக்கீங்க. அன்னைக்கு இப்படி தான் ஃபுல்லாக என்கேஜ்மெண்ட்டு, இல்லை சாரி, அந்த ரிசப்ஷன் என்கேஜ்மெண்ட் இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு போகிறாங்க. ஸோ எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க உங்களை தவிர. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒன்றுமே புரியல, உங்களுக்கு எதோ கணக்கடி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. ஜிமினும் வந்துட்டு அப்படியே ஒவ்வொன்றே தான் இருக்காரு, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்காரு. இது நிஜமா நீ என்ன பிடிச்சதா என்ன வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கடா, யாரா நீ எங்கதான் வந்து அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஆனால் அவர் வந்து உங்களுக்கு கண்டுக்கு வேலை, ஜஸ்ட் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்க சொன்னால் கொடுக்குறாரு, இல்லை அப்படின்னா அமைதியாக நிற்கிறாரு. என்னடா இது என் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கிறீங்க. ஸோ உங்களே சாப்பிட கூப்பிட்றாங்க, நீங்கள் டக்குன்னு ஜிம்மை விட்டுட்டு ஓடிடுறீங்க. ஸோ ஜிம் வந்துட்டு பார்க்குறாரு திரும்ப, என்னடா இப்படி ஓடுறாங்கிற மாதிரி. ஆனாலும் கோல்டாகவே தான் பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு என்னது அவனும் வரணுமோ அப்படின்னு திரும்பி நின்றுட்டு இப்படி பார்க்குறீங்க, வருவானான்னு. ஆனால் ஜிமின் வந்துட்டு வரவே இல்லை. அடிச்சு நீ வரலன்னா எனக்கு பசிக்குது அப்படின்ட்டு ஓட்டமாக ட்ரெஸ் எல்லாம் அப்படி தூக்கி அந்த கவுண்டில் இருக்க, ஸோ அப்படியே தூக்கி கையில் பிடிச்சிட்டு அப்படியே செம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க, என்னடா இது பண்ணி இப்படி இருக்குன்ட்டு. அவங்க மம்மிக்கு டாடிக்கிட்ட ஒரே அவமானமாக இருக்கு. ஐயோ கொஞ்சம் விளையாட்டு பிள்ளைங்க, அவளுக்கு கல்யாணங்கிறதே நான் இன்னைக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணேன், அவளுக்கு எதுவும் தெரியலங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ பாப்பாவுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் பிடிச்சிருக்கா, அதனால பாருங்க எவ்வளோ அழகா ஆசையாக சுற்றிட்டு இருக்கா ஓடிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. நீங்கள் போய்ட்டு ஒரு இடத்துல உட்காருங்க. ஸோ டேபிள் வந்து உட்காரு சாப்பிட்டு உட்காருங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு அங்கே தான் உட்காராரு, அங்கே தான் உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு வாரா சாப்பிடலாம் வரான் கூட, நான் கூட வரமாட்டேன்னு நினச்சேன், ஓவர் சீன் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நீங்கள் பாட்டுக்கு நல்லா நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிறீங்க. அது வேணும் இது வேணும் அதை வைங்க இதை வைங்க அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறீங்க, என் கல்யாணத்தில் நான் சாப்பிடாம நீங்கள் மட்டும் சாப்பிட போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் சாப்பிட்டு இருக்கிறீங்க. ஜிம்மினுக்கு வந்துட்டு என்ன ஆட்டிடியூட் இந்த பிள்ளைக்கு, ஐயோ என்னடா இது இந்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவர் தான் பார்த்துட்டு ரொம்ப வியர்டாக பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் வந்துட்டு அந்த டேலாம் ஃபுல்லாக முடிஞ்சிருது. அடுத்த டே வந்துட்டு மார்னிங் வந்துட்டு மேரேஜ் ஆகுது. ஸோ நீங்கள்லாம் மாற்றிட்டு மேரேஜ் முடிஞ்சிருச்சு, உங்களாலே நம்ப முடியல, அடக்கடவுளே ஒரே நாளில் என்கேஜ்மெண்ட் ரிசப்ஷன் கல்யாணம் கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் கூட இல்லைடா, ஆனால் என் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே இருக்கீங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களை வந்து திங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பேக் பண்ணி காரில் வச்சுருக்காங்க. உங்களை நேராக ஜிபி வீட்டுக்கு ஆரம்பிச்சு சொல்கிறாங்களா, நீங்கள் ட்ரெஸ்ஸு திங்ஸ் எது எடுக்கலன்னு சொல்லுவோம், ஆல்ரெடி எல்லாம் பேக்கடுமா, பாதி வந்துட்டு ஜிமின் வீட்டில் இருக்குது, பாதி வந்துட்டு உங்கள் காரில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இது எப்படி தான் நடந்துச்சுன்னு பார்க்குறீங்க. அதெல்லாம் அப்படியே நடந்திருக்கும், இப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. கொஞ்சம் கூட உனக்கு வருத்தம் இல்லைல்ல நான் போகிறேன்னு அப்படின்னு கேட்குறீங்க. ஐயோ சாமி நீ போகிறது தாண்டி எனக்கு சந்தோஷமே, நீ இருந்தால் தான் எனக்கு வருத்தம் போ அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் கூட இவங்களுக்கு பாசம் அன்பு எதுவும் முடியாது போல், இவங்க என்ன பெற்றாங்களா இல்லை குப்பத்தொட்டிலேருந்து எடுத்தாங்களா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே புலம்பிகிட்டே போகிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு உங்களுக்கு நல்லா வராங்க. ஸோ கார் டோர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சர்வெண்ட் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அந்த கவனில் அப்படி தூக்கி பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. ஸோ இவங்க அப்படி உட்காந்துக்கிறீங்க. ஸோ பக்கத்தில் ஜிமின் உட்காந்துக்கிறாங்க. ஆனால் எதுவுமே பேச கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு அவங்க வீட்டுக்கு போனதுமே உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்னன்னா இது வரைக்கும் நீங்கள் ஜாலியாக செம ஹாப்பியாக விளையாட்டு பிள்ளையாக இருந்திருப்பீங்க. பட் இந்த இடத்துக்கு வரவும் உங்களுக்கு அப்படியே உங்களோட கேரக்டர் எப்படி சேஞ்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு அப்படியே சடனாக இத்தனை வருஷத்துல இல்லாமல் சடனாக ஒரே நாள் உங்களுக்கு சைலண்ட் ஆகுறீங்க. அப்படி பேசுறது அப்படியே குறைக்கிறீங்க. உங்களுக்கு யாரையும் தெரியல, என்ன பேசுன்னு தெரியல. இது ஜிமின் வேறு மூஞ்சி உடனே வச்சுட்டு இருக்கவும், ஐயோ கடவுளே என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அப்படியே அமைதியாகவே இருக்கீங்க. ஸோ உங்களுக்குன்னு ரூம் இருக்கா, ஸோ நீங்களும் இப்போ திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஹாப்பியாக தான் இருக்கீங்க. தட் மீன்ஸ்
அமைதியாக இருக்கிறீங்க, எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது, அந்த மாதிரி இருக்கிறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஜிமின் வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. ஜிமின் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அவர் பேர் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இப்போ தான் வந்துட்டு ஜிமின் வந்துட்டு அவங்க அம்மா அப்பா கூப்பிடவும், ஓ இவன் பேர் ஜிமினா அப்படின்னு பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாரு. அவர் ரூமுக்கு வந்தப்பறம் எதுவுமே பேசக்கூட மாட்டார். ஜஸ்ட் அவர் பாட்டுக்கு வருவார், அங்கே பண்ணுவார், தூங்குவார், எந்திரிப்பார், போயிடுவார். உங்களை வந்துட்டு என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டார். நீங்கள் வந்துட்டு என்னடா இவன் பிடிச்சதான் கல்யாணம் பண்ணான்னு சொன்னாங்க, பேசக்கூடவா கூடாது அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது, ஒரு வேளை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணாங்களா, இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறது ஃபோர்ஸ் பண்ணி வச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா உங்களுக்கு சொல்லாமல் கலந்து கல்யாணம் பண்ணாங்க, அதனால இது மாதிரி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜிமினோட அம்மா அப்பா கிட்ட வந்துட்டு அவருக்கு பிடிச்சா நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க டேரெக்டாகவே கேட்டுறீங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக அதாவது இன்டெரக்டாக பேச தெரியாது, ஸோ டேரெக்டாக கேட்டுறீங்க. அவங்களும் வந்துட்டு ஏம்மா அவங்க இன்னும் உங்ககிட்ட ஏதாவது கொஞ்சம் கோவமாக நடந்துக்கிறானான்னு கேட்குறாங்க. அச்சோ அதெல்லாம் இல்லை, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது, பட் எனக்கு தெரிஞ்சுக்கணும்ல, அதனால தான் கேட்டேன். என்ன ஏதுன்னு எனக்கும் தெரியல, எனக்கே வந்துட்டு சடனாக ஒரே நாளில் சொன்னீங்க, உடனே கல்யாணம் என்கேஜ்மெண்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு 2 நாளில், அதனால தான் கேட்குறேன். ஸோ அவருக்கும் அந்த மாதிரி தானா அப்படின்னு கேட்கவும், அது வந்துட்டு அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு என்ன ஏதாவது சொல்ல போகிறாங்களா அப்படின்னு பார்க்குறீங்க. அவங்க வந்துட்டு ஆமாம்மா அவனுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, சுத்தமாக விருப்பமே இல்லை, பட் என்ன பண்ணுறது, அவனுக்கும் வயசாகுதுல, கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. ஸோ எப்போ பார்த்தாலும் மூஞ்சி ஒரு வச்சுட்டு தெரியாதா, யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறான், இந்த மாதிரி தான் இருக்கான். ஸோ சில நேரம் வந்துட்டு அம்மா அப்பான்னு கூட பார்க்காம எங்ககிட்டயே வந்துட்டு எரிஞ்சு விழறான். எதனால என்ன ஏது ஒன்றுமே எனக்கு தெரியல, அவனுக்கு என்ன பிரச்சனை எதுவுமே எங்கள் வாய் திறந்து எங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் கூட அவனுக்கு யாருமே இல்லை. எந்த ஃப்ரெண்ட்ஸை அதாவது யாராவது ஃப்ரெண்ட்லியாக பேச ட்ரை பண்ணால் கூட அவங்கள முன் வச்ச மாதிரி பேசிட்டு போயிடுவான். இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்க்கு யார் அவங்க கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் கேட்டு பயமாயிடுச்சு. ஐயோ இப்படி ஒருத்தனா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ நான் காலேஜ் போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ எதுக்கும் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நீ கல்யாணத்துக்கு முன்னே சொல்லவே இல்லையே அப்படின்னு பார்க்குறீங்க. சொல்லியிருக்கலாம் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ள நினச்சிட்டு சரி ஓகேம்மா போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்களும் ரூமுக்கு போயிடுறீங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, போயிட்டு உங்களோட ரூமில் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணி வைக்கலாம். அதெல்லாம் பேக் பண்ணிக்கிறதெல்லாம் அன்பேக் பண்ணணும். ஸோ எல்லாருமே எடுத்து வைக்கணும். அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறப்போ கபோர்ட் கிட்டேயும் க்ளீன் பண்ணுறீங்க. ஸோ அப்போது அந்த கபோர்டில் வந்து ஒரு டைரி வந்துட்டு பொத்துன்னு கீழே விழுது. ஸோ உங்கள் கால் மேலே, அந்த டைரி மோஸ்ட்லி வெயிட்டாக தானே இருக்கும், அந்த அட்டையெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும்ல. ஸோ பொத்துன்னு உங்கள் கால் மேலே விழுந்துருது. ஸோ உங்களுக்கு செம பெயினாக இருக்குது. ஸோ கால் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே பார்க்குறீங்க, அது டைரி தான், ஜிம்மியோட தான். என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ள என்ன எழுதிக்கிறாங்க. ஆக்சுவலாக படிக்கக்கூடாது, பட் ஹஸ்பண்ட் தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு அதை படிக்கிறீங்க. ஸோ அது படிக்கிறப்போ அதாவது ஃபஸ்ட்டு பேஜ் தான் பார்த்துருப்பீங்க, ஜிமின் வந்துட்டாரு. ஸோ ஜிமின் வந்து பார்த்ததும் வந்துட்டு நீங்கள் செமையாக பயந்துட்டீங்க. ஏன்னா ஒரு மாதிரி கோவமாக பார்த்துட்டு நிற்கிறாரா, உங்களுக்கு வந்து பயமாயிடுச்சு, என்ன இப்படி நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கோவமாக முறைச்சிட்டு நிற்கிறாங்க. டக்குன்னு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்க, அவர் பாட்டு கிட்ட வந்து உங்கள் கையில் இருக்கிற டைரி பிடுங்கிட்டு அவ்வளோ கோவமாக பார்த்துட்டு என்னோட பொருளை தொடர வேலை வச்சுக்காத நீ அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா என்ன இருந்தாலும் அந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி பேசக்கூடாதுல்ல. அதனால வந்துட்டு அது என்ன இப்படி பேசிட்டானே அப்படிங்கிற மாதிரி ஹர்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல கம்மி அமைதியாக சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. நீங்கள் என்னதான் ஒரே நாள் அமைதியாக ஆகிற மாதிரி ட்ரை பண்ணால் கூட நீங்கள் உங்களோட கேரக்டர் அது கிடையாது இல்லையா. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த வாழ்த்தனை அப்படியே இருக்குது. அதில் என்னவா இருக்கும், ஏன் அப்படி சொல்லிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு க்யூரியாசிட்டி அதிகமாகிடுச்சு. ஸோ உங்களோட அந்த க்யூரியாசிட்டியோட விளைவு வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியல. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வரீங்க, அதாவது ஒரே நாள் தான் இது கல்யாணம் ஆயிடுச்சு, அதாவது கல்யாணம் ஆகிட்டு ஒரே நாள் தான் இருக்கும். அந்த மார்னிங் வந்துட்டு வீட்டுக்கு போயிருப்பீங்களா, போனதுக்கப்புறமா அந்த அன்றைக்கி ஈவினிங் இதெல்லாம் நடந்துட்டுருக்குது. ஸோ மதியம் இந்த மாதிரி மதியத்துலேருந்து ஈவினிங் வரைக்கும் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு 7 o'clock 6 o'clock இருக்கும். உங்களோட அதாவது ஜிம்மியோட பேரண்ட்ஸ் எல்லாமே இல்லை. ஸோ அவங்க வந்து சரி ஓகே தனியாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க வந்துட்டு வெளியே எங்கே போயிட்டாங்க. ஸோ ஒரு 2 week மேலே வரமாட்டாங்க அப்படி இருக்குது. நீங்கள் வந்துட்டு சரி ஓகே நம்ம வந்துட்டு இந்த டைரியில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா அப்படிங்கிற மாதிரி உங்களோட அந்த குடும்பத்தானே இருக்குல்ல. ஸோ அதான் அந்த டைரி பார்க்கணும்னு தோணுது. ஜிம்மியோட தூங்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல வேணா 6-7 மணிக்கு தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போகிறீங்க. ஸோ ஜிம்மியோட டைரி எடுத்துட்டு அப்படி எடுத்துட்டீங்க. எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே பால்கனிக்கு போகலாமா, எங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. பால்கனியில் நின்று படித்தோன்னா இவன் எந்திரிச்சா மாட்டிக்குவோம், பேசாமல் கீழே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டீங்க. ஸோ கீழே ஹாலுக்கு போயிட்டீங்க. ஹாலில் வந்துட்டு ஜிம்மின் வந்து தெரியிற மாதிரி ஜிம்மினை டக்குன்னு பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு இடம் இருக்கணும். ஆனால் ஜிம்மிக்கு நீங்கள் தெரியக்கூடாது. அப்படி பார்த்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிறீங்க. ஸோ உட்காந்துட்டு அந்த டைரியெல்லாம் படிக்கிறீங்க. ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை. அது டைரிங்கிற பேருக்கு அர்த்தமே இல்லை, அப்படி இருக்குது. ஏன்னா சும்மா ஒன்றுமே இல்லாமல் அந்த டைரியில் கூட ஃபார்முலா ஈக்குவேஷன் போது புரியும். ஏன்னா நீங்கள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஆனால் முக்கால்வாசி புரியலை. அடப்பாவி இது என்னடா இருக்குது, இதுக்கடா இதுக்கான அப்படி திட்டிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பார்க்குறீங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் ஒன்றுமே இல்லை போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அதை க்ளோஸ் பண்ண பார்க்குறீங்க. ஸோ அப்படி க்ளோஸ் பண்ணுறப்போ சட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணியிருப்பீங்களா. ஸோ உள்ள ஏதாவது பேப்பர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் லைட்டாக வெளியே வரும். அந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ கொஞ்சம் கீழே புக்கு குலுக்கி இந்த மாதிரி பண்ணோன்னா கொஞ்சம் வெளில வரும்ல. அந்த மாதிரி அது வந்துட்டு ஏதோ ஒரு ஃபோட்டோ மாதிரி வெளில வருது. என்னடா அது ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு வேலை யாரையாவது லவ் பண்ணியிருப்பானா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு பொண்ணோட ஃபோட்டோ வேறையா, அது டைரியில் இருக்கா, ஒரு வேளை இதுக்கு தான் அதெல்லாம் பிடுங்கிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு அது எதுவுமே சரி ஓகே அதான் நம்மளை தான் அவனுக்கு பிடிக்கல,
நம்ம வந்துட்டு இதை எடுத்துக்கவே கூடாது, இதை எடுத்து நமக்கு தான் இப்போ கஷ்டப்பாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டைரி அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. கடலை கலங்குது. யாருக்கா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டேவே இந்த மாதிரி ஆணுச்சு அப்படின்னா கஷ்டமா இருக்கும்ல. அதனால அவ்வளோதான், முடிஞ்சுப்போ உன் வாழ்க்கையே முடிஞ்சுடி அப்படின்னு நினச்சிட்டு போறீங்க. மேலே போயிட்டு அவரோட ரூம்லயே அந்த எங்க எடுத்தீங்களோ அங்கேயே வச்சிடலான்ட்டு போறீங்க. வந்துட்டு பார்த்துடுறாரு, கண்ணை முடிச்சு பார்த்துடுறாரு. நீங்க டைரியை வந்துட்டு கொண்டு வைக்கிறது. அவருக்கு செம்மையா கோவம் வருது. ஏன்னு தெரியல, அவ்வளோ டென்ஷன் ஆயிட்டு அப்படியே வந்துட்டு உங்க பலான கணத்துல அரைஞ்சது மாதிரி அடிக்கிறாங்க அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரியல. இப்போ எதுக்கு அடிச்சிங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவர் வந்துட்டு எதுக்காக நீ என்னோட பொருளை தொடுற அப்படின்னு கேட்குறாரு. நான் வந்துட்டு அப்படின்னு சொல்றீங்க. சொல்லு, நீ வந்துட்டு எதுக்காக ஏன் பொருளை தொட்ட அப்படின்னு இன்னுமே ஒரு மாதிரி ஹார்ஷாக தான் இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஸோ அழுதுட்டு நீங்க கீழே போயிடுறீங்க. ஆனா அவர் திரும்பி வந்து என்ன ஏதுன்னு கூட கேட்கல, அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. இப்போ அப்படியே அடுத்த நாள் ஆயிடுது. நீங்க அப்படியே கிச்சன்ல தான் இருந்திருப்பீங்க. கிச்சன்லேயே அழுதுட்டு, ஆனா அங்க வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்களா. ஸோ கிச்சன்லேயே அழுதுட்டு அங்கேயே படுத்து தூங்கிருப்பீங்க. அடுத்த நாள் ஆகுது, மார்னிங் ஆகுது, அப்படியே எந்திரிக்கிறீங்க. ஸோ எந்திரிச்சு வந்துட்டு சரி ஓகே நம்ம காலேஜ் போகிறது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்க கிளம்ப ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க. கிளம்பிட்டு காலேஜ் பேக்லாம் எடுத்துட்டு போறப்போ அவங்க வந்துட்டு பாக்குங்க, எங்க போற அப்படின்னு கேக்குறாங்க. அது உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. என்ன நீ என்னையே கேள்வி கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உங்களை ஆமா, நான் வந்துட்டு யாரோ தானே, நீங்க பாட்டுக்கும் என்ன எங்க போறேன்னு எதுக்கு கேள்வி கேட்குறீங்க. உங்க பொருள் நான் தொடக்கூடாதுங்கிற மாதிரி என்னோட விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அப்படின்ட்டு நீங்க சம கோவத்துல இருக்கிறதுனால அந்த மாதிரி நீங்களும் மூஞ்சி வச்ச மாதிரி சொல்லிட்டு போயிடுறீங்க. ஆனா அதெல்லாம் அவருக்கு பெரிய விஷயமாவே கிடையாது. ஆமால, ஓகே நீ என் விஷயத்துக்கு இனிமே வராத, நான் உங்க விஷயத்துக்கு இனிமே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இதே எனக்கும் நல்லது அப்படின்ட்டு போயிடுறீங்க. அவர் வந்துட்டு இவ்வளோ திமிரு பாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு போறீங்க. ஆனால் போறப்பெல்லாம் உங்களுக்கு ஒரே மாதிரி எப்படி சொல்றது, ஒரு மாதிரி மைண்டுக்குள்ள அந்த போட்டோவில் இருக்கிற பொண்ணு பொண்ணு அதே தான் உங்களுக்கு தோணிட்டே இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு யாரா இருக்கும் யாரா இருக்கும் யாரா இருக்கும் யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அடுத்து வேற ஒரு விஷயத்த கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அதாவது அப்புறம் நீங்க காலேஜ் போனதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி அமைதியா சைலண்டா இருக்கிறீங்களா, என்னைக்கு அந்த மாதிரி இருக்கிறீங்களா. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷாக்கு, இது என்னடா இப்படி உட்காந்துருக்கா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எப்பவுமே ஹாப்பியா வருவீங்க, ஹாப்பியா தான் இருப்பீங்க. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அப்படியே அசால்ட்டா அப்படியே சிரிச்சுட்டே போயிருவீங்களா. இன்னைக்கு என்னடா இந்த மாதிரி இருக்கா, என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஓடி வந்து கேட்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் இல்லை, அங்கே இருக்கிற எல்லா கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே ஃப்ரெண்டு அந்த அளவுக்கு இருப்பீங்களா. ஸோ அதனால எல்லாரும் வந்து கேட்குறாங்க, பார்க்குறவங்களாம் கேட்டுக்கிறாங்க என்னாச்சுன்னு. ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்ல, ஒன்றும் இல்லைப்பா கொஞ்சம் டயர்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி விட்டுறீங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆனது யார்ட்டையும் சொல்ல, எதுவுமே சொல்லலை. ஸோ இது மாதிரி விட்டுறீங்களா. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு இதே மாதிரி தான் போகிறீங்க காலேஜ்க்கு. அவங்களால உங்களை அப்படி பார்க்கவே முடியல. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவே இதாக இருந்த பொண்ணு இந்த மாதிரி இருக்கும். ஒரே நாளில் என்னடா ஆச்சு உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு நாள் தான் நீ காலேஜ் வரல. ஆனால் இப்படின்னா உனக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. முதல்ல சொல்லு உங்கள் ஃப்ரெண்டு சா கேட்குறா, சாரா கேட்குறா, எல்லாருமே கேட்குறாங்க. நீங்கள் யார்ட்டுமே எதுவுமே சொல்ல, உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா மேரேஜ்னு சொன்னாங்க, ஒருத்தரையும் இன்வைட் பண்ண கிடையாது. எல்லாருமே அவ்வளோ ஃப்ரெண்டு. உங்களுக்கு வந்துட்டு நிறைய கனவாக இருந்திருக்கும். என்னோட மேரேஜ் வந்துட்டு என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு பெரிய பெரிய அதாவது பெரிய பீச்சில் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படியெல்லாம் உங்களுக்கு ஆசை இருந்திருக்கும். ஆனால் வந்துட்டு இப்படி உங்களுக்கே தெரியாத அளவுக்கு நடந்துச்சு இல்லையா. ஸோ நான் யார்கிட்ட என்ன சொல்கிறது. அதுவும் இல்லாமல் என்ன நல்லாவா இருக்கேன் நான், என்னோட லைஃப் இப்படி போயிடுச்சே, அவன் யாரோ நான் யாரோ அண்ணாக்குறை வீட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அவ்வளோதான். உங்களோட கேரக்டர் அப்படியே மாறி போயிடுச்சு. ரொம்ப துருத்துருன்னு இருந்த போனால் அப்படியே சுத்தமாக சைலண்ட்டாக அப்படி ஆயிட்டீங்க. ஸோ இன்றைக்கி வீட்டுக்கு போகிறீங்க, போனது கால் வருது. ஸோ கால் எடுத்து பார்க்குறீங்க, உங்களோட அத்தை மாமா தான். ஸோ அவங்க தான் பேசுகிறாங்க. எப்படிமா இருக்க, நல்லா இருக்கிறியா, உனக்கு ஓகேவா, வந்துட்டு ஓகேவா, நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்ல முடியும், ஓகே தான், நல்லா தான் பார்த்துக்குறாங்க, நல்லா தான் இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை தான். நீங்கள் எப்போ வரீங்கன்னு கேட்குறீங்க. அதுக்கு தான் கால் பண்ணேன், எங்களால் வந்துட்டு இப்போதைக்கு வர முடியாது, நாங்கள் ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம்ல. ஸோ வந்துட்டு நாங்கள் அங்கேயே ஒரு 1 இயர் 2 இயர் வந்துட்டு இருக்கலான்னு இருக்கோம். ஸோ இங்கேயே பிஸ்னஸ் பார்த்துக்கலான்னு இருக்கோம். நீங்கள் 2 பேரும் அங்கே இருந்துக்கிறீங்களா, ஸோ பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்ல முடியும், பிரச்சனை வாங்க நான் கூப்பிட முடியும். இல்லத்தா வரமாட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா இந்த வீட்டில் உங்களுக்கு பேசுறதுக்கே அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அந்த ஒரு நாள் அவங்க இருந்திருந்தாலுமே ஒரு கொஞ்ச நேரம் சாயந்தரம் வரைக்கும் இருந்திருப்பாங்களா, நைட் தான் போயிருப்பாங்க. அப்போ வந்துட்டு அவ்வளோ நல்லா பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க மெய்ட் கூட யாரும் கிடையாது. ஸோ உங்களுக்கு அங்கே பேசுறதுக்குன்னு யாருமே கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி லோன்லியாக இருக்குது, வரமாட்டீங்களா அத்தை அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு அச்சோ நாங்கள் வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஒர்க்குடா, அதனால தான் வர முடியல, நாங்களே இது எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே நிறையா பிரச்சனை ஆயிடுச்சு. ஆஃபீஸ் எல்லாம் இந்த ஃபாரின் ஆஃபீஸில் அவங்களுக்கு நிறைய பிரான்ச் இருக்கா. ஸோ அந்த பிரான்ச்சில் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, அதெல்லாம் பார்க்கணும், கொஞ்சம் ஃபுல்லாக செட்டில் பண்ணணும், ஒரு 1 இயர் ஆயிரும்டா, இல்லைன்னா 2 இயர் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ஒரு மாதம் கூட என்னால் இவங்க கூட தனியாக இருக்க முடியாது, 1 வருஷம் 2 வருஷம் இருக்க சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சரிங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வாங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா புரியுதுல்ல, அந்த பொண்ணு ஒரே நாள் தான் வந்திருப்பா. ஸோ கொஞ்ச நேரம் தான் நம்மக்கிட்ட பேசிட்டு இருந்தா. பட் நம்மளை மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறா அப்படின்னா அவன் அங்கே எந்த அளவுக்கு அவளை வந்துட்டு வச்சிருப்பான் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருது. ஆனாலும் அவங்களால வர முடியாதுல்ல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு. ஸோ என்னை மன்னிச்சிடுமா, இப்படி வந்துட்டு பாதியில் விட்டுட்டு போகிறேன் நினைக்காது அப்படின்னு சாரி கேட்குறாங்க. இல்லத்த பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது, பட் சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு மட்டும் சொல்கிறீங்க. டெய்லி கால் பண்ணுவாங்க, உங்கள் அம்மா அப்பா கூட கால் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க டெய்லி கால் பண்ணுவாங்க. நீங்கள் டெய்லி வந்துருங்க கேட்டே இருப்பீங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு இது குழந்தைக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வீடியோ கால்லாம் பேசுறீங்க. இதெல்லாமே வந்துட்டு ஜிமின் பார்ப்பாங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்கள் ஏதாவது சின்ன தப்பு பண்ணால் கூட பயங்கரமாக முறைக்கிறது, திட்டுறது, கிட்டத்தட்ட அடிக்கிறது கூட பண்ணிடுவாங்க. அது நரகம் மாதிரி ஆயிடுச்சு.
ஸோ இப்போ நீங்கள் காலேஜ் போகிறீங்களா, ஸோ காலேஜ் தான் போயிட்டுருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு அங்கெல்லாம் போவேணான்னு எதுவும் சொல்ல கிடையாது. உங்களோட விஷயத்துக்கு அவர் வரதில்லை. அதனால நீங்கள் பாட்டுக்கு காலேஜுக்கு போகிறீங்க வரீங்க, எந்நேரம் வேணால் போகிறீங்க, எந்நேரம் வேணால் வரீங்க. அந்த வந்துட்டு காலையில் இங்கேருந்து சீக்கிரம் எழுந்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நேரமாக போயிட்டு காலேஜ் திறக்கிறதுக்கு முன்னாடி வெளியே வெயிட் பண்ணுறது, அண்ட் காலேஜ் க்ளோஸ் பண்ணுற டைமில் நீங்கள் வெளியே வருது, இந்த மாதிரி பண்ணுறீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட போயிருப்பாங்க, ஆனால் நீங்கள் போயிருக்க மாட்டீங்க. அந்த வாட்ச்மேன் அங்கிளே வந்துட்டு ஒரு மாதிரி, என்ன பாப்பா உனக்கு ஆச்சு, நீ நல்லா தானே இருந்த, திடீர்னு ஏன் உனக்கு இது மாதிரி எல்லாம் இருக்குது, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாத ஆளே இல்லை, அந்த மாதிரி இருக்குது அந்த காலேஜ் ஃபுல்லாகவே. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு, எனக்கு காலேஜ் க்ளோஸ், அதாவது நீங்கள் கேட் சாத்துறப்ப நான் மட்டும் போய்க்கிறேன், அது வரைக்கும் நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு அங்கே காலேஜில் முன்னாடி எல்லாம் பெஞ்ச் எல்லாம் இருக்கும். ஸோ அங்கேயே உட்காந்துக்கிறது, எழுதுறது, படிக்கிறது அப்படியே தான் இருக்குது. உங்களுக்கு வீட்டுக்கு வந்தால் பிடிக்கவே மாட்டேங்குது. ஜிம்மினி நேரம் உருணுக்குது, தொட்டதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட மூஞ்சி காட்டுறது இப்படியே இருக்கா, அதனால உங்களுக்கு பிடிக்கல. ஸோ காலேஜ் வந்துட்டு ஸ்டாஃப் எல்லாம் போகிற டைம் இருக்கும். ஸோ ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அந்த ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் போவாங்கல்ல ஒரு டைமுக்கு, அந்த டைம் வந்துட்டு ஒரு 8 மணி இருக்கும். ஸோ அந்த டைம் தான் நீங்களும் போகிறீங்க. ஸோ அவங்களும் கேட்குறாங்க, உனக்கு என்னடா ஆச்சு, நீ இது மாதிரி இல்லையே, நீ இந்த மாதிரி இருக்கிற பொண்ணு இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மேம், எனக்கு கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் படிச்சுட்டு அப்புறமா போகிறேன், நீங்களாம் போகிறப்ப நான் போய்க்கிறேன், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கு புரியுது நீங்கள் ஏதோ ப்ராப்ளம்னு, ஆனால் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களா. ஸோ அது மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி கேட்க முடியல யாருனாலையும். அதனால இருந்தாலும் உங்கள் மேலே எப்பவுமே ஒரு கண்ணா இருக்குது, எப்பவுமே கொஞ்சம் கேர் பண்ணி கேட்குறாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது, அவங்களாம் கேர் பண்ணி பேசணும். ஒரு மொத்த காலேஜும் மொத்தமே உங்களுக்கு வந்து ரொம்ப கேர் பண்ணி ஆறுதலாக பேசுறது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஹாப்பியாக உங்களை பார்த்துக்க வேண்டிய பர்சன் வந்துட்டு உங்களை ஹர்ட் பண்ணுறது, அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு ரொம்பவே லேட்டாக இருக்கும். ஸோ ஸ்டாஃப் எல்லாம் வந்துட்டு 8:30க்கு அந்த மாதிரி போயிருப்பாங்க. ஸோ நீங்களும் 8:30க்கு போகிறீங்க. மோஸ்ட்லி 8 o'clock எல்லாரும் போயிடுவாங்க, நீங்களும் அது அந்த டைம் போயிடுவீங்க. பட் இன்னைக்கு கொஞ்சம் அவங்க லேட்டாக போகிறனால நீங்கள் டைம் பார்த்துருக்க மாட்டீங்க. அவங்க போகிறப்ப நீங்களும் போவீங்க, டைம் பார்க்காம நீங்களும் அங்கேயே உட்காந்துருக்கீங்க. ஸோ அவங்க போகிறாங்க, அதுக்கப்புறம் நீங்களும் அவங்க கூடயே போயிடுறீங்க. வெளில போயிட்டு அப்படியே நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது கேப் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ டைம் வந்துட்டு 8:30. நீங்கள் வெளிலலாம் போயிட்டு கேப் எல்லாம் வர இடத்துல நிற்கிறப்ப மணி 9 ஆயிருக்கும். ஆப்வியஸ்லி வந்துட்டு அந்த இடத்துல கேப் எதுவும் வரமாட்டேங்குது. அப்படியே வந்தாலும் எல்லாமே வந்துட்டு பேசஞ்சர் இருக்கிறாங்க. ஏதாவது வேறு ஏதாவது பஸ்க்கு இது பிடிச்சி போகலாமான்னு பார்த்தா பஸ் அந்த டைமுக்கு மேலே இல்லை, நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு. என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. ஒரு நாள் ஃபுல்லாக, அதாவது நைட்டு ஃபுல்லாகவே அங்கேயே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஒரு தடவையாவது ஃபோன் பண்ணிட மாட்டானா, ஒரு தடவையாவது வந்து பார்க்க மாட்டானா, தேட மாட்டானா, இல்லை யாராவது வந்துட்டு யார்கிட்டயாவது கேட்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆசையாக இருக்குது. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஜிம்மில் வந்துட்டு என்னதான் மூஞ்சி காட்டினாலும் என்ன பண்ணாலுமே அந்த அளவுக்கு பெருசாக ஹர்ட் ஆனது கிடையாது. நீங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி அவங்ககிட்ட ஹர்ட்டாக பேச மாட்டீங்க, அவங்க ஹர்ட் ஆகிற மாதிரி பேச மாட்டீங்க. ஃபுட்டெல்லாம் சமைச்சு வைப்பீங்க, அதுக்கப்புறமா ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி கொடுக்குறது மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் இந்த டைம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி வெறுக்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆயிருக்கும் நீங்கள் காலேஜ் போகிறீங்க. 6 மாதம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் வந்துட்டு மாதம் நான் கூட இருக்கேன், பட் ஒரு நாள் நான் வரல அப்படின்னா, இந்த டைமுக்கு நான் வந்திருக்கணும், வரல அப்படின்னா தேட கூட தோணல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புளிய அறியாமல் நீங்கள் அவர்கிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க. ஆனால் வந்துட்டு அவர் வரவே இல்லை. ஸோ மணி 12 ஆகுது, 2 ஆகுது, 1 ஆகுது, வரவே இல்லை. உங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல இருக்க பயமாக கிடையாது. ஆனாலும் வந்துட்டு ஏன் வர மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி யோசனையாக தான் இருக்குது. நடு ரோட்டில் அப்படியே உட்காந்துட்டு அந்த பேசஞ்சர்லாம், அதாவது பயணிகள் நிழற்குடையாக அந்த மாதிரி வச்சுருப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி உட்காந்துருப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி அதில் உட்காந்துட்டு அவ்வளோ அலறீங்க. உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுன்னே தெரியல, அவ்வளோ அழுவையாக வருது. வீட்டுக்கு போகவும் மனசு இல்லை, அவ்வளோ தூரம் நடந்தும் போக முடியாது, உங்கள் வீட்டுக்கும் போக முடியாது. உங்கள் வீட்டுக்கு அட்லீஸ்ட் கால் பண்ணி சொல்லி தான் வந்து கூப்பிட்டு போயிருப்பாங்க, நீங்கள் அதையும் பண்ணலை. எதுவுமே பண்ணாமல் உங்களுக்கு அப்படியே மனசுலாம் உடஞ்சி போயிடுச்சு. ஒரு ஒரு கால் பண்ணிட மாட்டானா, ஒரு மெசேஜ் பண்ண மாட்டானான்னு ஃபோனை பார்க்குறது, அப்புறம் வரமாட்டானான்னு தட்டை பார்க்குறது. மணி வந்துட்டு 4:30 ஆயிடுச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்துட்டு லைட்டாக கேப் எல்லாம் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கேப் எல்லாம் போக ஆரம்பிச்சு நீங்கள் மறுபடியும் கேப் பிடிச்சி போகிறீங்க. ஸோ நீங்கள் கேப் பிடிச்சி போனதும் வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு முன்னாடி அந்த சோஃபா இருக்குல்ல ஹாலில், அங்கே தான் உட்காந்துருக்காரு. ஸோ அதை தூங்கிட்டு இருக்காரு. நான் வந்துட்டு இருக்கேன்னா செத்தனான்னு கூட எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கோவம் வந்துடுச்சு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பேக்கை தூக்கி பொத்துன்னு அப்படியே அந்த ஹால்லேயே நின்று தூக்கி எறிகிறீங்க. ஸோ தூக்கி எறிஞ்சிட்டு ஜிம் வந்துட்டு அது மாதிரி விஸ்குன்னு பயந்து எழுந்திருக்கிறாரு. ஸோ உங்களை அவ்வளோ கோவமாக நிற்கிறீங்க, ஆனால் ஜிம்மிக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. ஜிம்மி வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு, மாதிரி ஷாக்காக பார்க்குறாரு நீங்கள் அப்படி பண்ணுவோம். ஆனால் நீங்கள் திட்டவும் இல்லை, கோவப்படவும் இல்லை, ஆனால் ஒரு மாதிரி டென்ஷன் கோவத்தில் மட்டும் அப்படியே போகிறீங்க. ஸோ கிச்சனுக்கு போயிட்டு வழக்கம் போல் சாப்பாடெல்லாம் பண்ணி வைக்கிறீங்க. ஒரு 5 காட்டி வீட்டுக்கு வந்திருப்பீங்க. நீங்கள் போயிட்டு சாப்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அவர் வந்துட்டு பார்க்குறாரு, ஆனால் எதுவுமே உங்ககிட்ட பேச கிடையாது. உங்களுக்கு அவ்வளோ கோவமாக இருக்குது. சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டு தப்பு துப்புன்னு போட்டு எல்லாத்தையும் உடைக்கிறீங்க, உருட்டுறீங்க. ஆனால் அவர் வந்து ஒரு வார்த்தை கூட பேசல, ஆனால் பார்க்குறாரு. உங்களுக்கு அதை பார்க்க பார்க்க எரிச்சலாக வருது. அப்படி பார்த்தாலே உங்களுக்கு கோவமாக வருது. ஆனால் என்ன பண்ணுறது, எதுவும் பேசவும் பிடிக்கல. அதனால அப்படியே சமைச்சு வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இன்றைக்கி காலேஜும் போகல, உங்களுக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது, நைட்டில் ஃபுல்லாக அழுதுருப்பீங்க. ஸோ கண்ணெல்லாம் ரெடியூஸ் ஆகுது. அவரும் பார்க்குறாரு, ஆனால் எதுவுமே கேட்கவே மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு அதுவும் இன்னும் கோவம் வருது. அம்மா, நான் வந்துட்டு நைட் ஃபுல்லாக வரல, அடுத்த நாள் வரேன் அப்படின்னா அட்லீஸ்ட் என்ன போனேன், எங்கே போனேன், யாராக இருந்தாலும் கேட்பாங்களே. ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்தா கூட கேட்பாங்க, இவன் எனக்கு புருஷனா, இவெல்லாம் ஒரு புருஷனா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கோவம் வருது. அப்படி போய் படுத்து தூங்கிட்டு அழுதுகிட்டே மறுபடியும் தூங்கிடுறீங்க.
ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு காலேஜுக்கு போகிறீங்க. ஓரளவுக்கு ஓகே, நீங்கள் நல்லா அழுது முடிச்சு தூங்கி எல்லாம் எழுந்திரிச்சு அடுத்த நாள் காலேஜ் போகிறீங்க. ஸோ ஏன் வரலன்னு கேட்குறாங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்க. எல்லாத்துக்குமே புரியுது, இது வந்துட்டு முன்ன இருந்த பொண்ணு கிடையாது, இவ வந்துட்டு வேறு மாதிரி ஆகிட்டா, இவளுக்கு என்னவோ பிரச்சனைங்கிறது தெரியுது, எதுவும் ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரிய மாட்டேங்குது. எல்லாருமே உங்களால் வந்து கொஞ்சம் சேடாக தான் இருக்காங்க, உங்களுக்கு அது புரியுது. ஆனால் உங்களால் பழையபடி இருக்கவே முடியல. அப்படியே இருக்குன்னு நினச்சாலும் உங்களால் முடிய மாட்டேங்குது. அதனால வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறீங்க. ஸோ நைட் வந்துட்டு எப்பவும் போல் லேட்டாக தான் போகிறீங்க. ஸோ நீங்கள் லேட்டாக போகிறப்போ கரெக்டாக உங்கள் வீட்டுக்கிட்ட போயிருப்பீங்க. வீட்டுக்கிட்ட போகிறப்போ ஒரு பையன் வந்துட்டு உங்களோட அதாவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஓகேவா இருப்பான்ல, அவன் வந்துட்டு அங்கேயே வந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வரான். உங்களுக்கு அது தெரியல. ஸோ ஒரு கட்டத்தில் வந்துட்டு உங்களை கூப்பிட்றா கரெக்டாக உங்கள் வீட்டு வாசல் கிட்ட. ஸோ ஜிம்மி வந்துட்டு மேலேருந்து பார்க்குறாரு, உங்ககிட்ட வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறான். ஜிம்மிக்கு வந்துட்டு பார்த்துட்டு செம்மையாக கோவம் வருது. ஆனால் நீங்கள் வந்துட்டு இல்லை அது வந்துட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை நீ எதுவுமே சொல்ல வேணாம், ஜஸ்ட் இதை வாங்கிக்க, நீ வந்துட்டு எஸ்ஸும் சொல்ல வேணாம் நோவும் சொல்ல வேணாம், நான் வந்துட்டு ஜஸ்ட்டு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். அப்படி தெரியுமா ப்ளீஸ் அப்போ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீ அதை சொல்ல அப்படின்னா உனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க முடிஞ்சால் நீ ஃப்யூச்சரில் கொடுக்கலாம், இல்லைனாலும் நான் வந்துட்டு இதையும் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நான் ப்ரப்போஸ் பண்ணி நீ யார்ட்டையும் சொல்ல வேணாம், ஒரு பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் என் மனசில் இருக்க சொல்லணும்னு தோணுச்சு, இல்லைனா நான் வந்துட்டு லைஃப் லாங் ஃபீல் பண்ணுவேன்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அவன் சொல்கிறது ஓகே தானே, அவனுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சுன்னா அவன் சொல்லிட்டான் ஓகே, அதுக்காக நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அவன் என்னை வந்துட்டு கஷ்டப்படுத்தல அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது, ப்ளீஸ் இதை மட்டும் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொக்கெட் மாதிரி கொடுக்குறான். ஸோ ஜிமின் தலா பார்த்துட்டு செம கடுப்பில் நின்றுருக்காரு. நீங்கள் வந்துட்டு சரி ஓகே அதை வாங்கிக்கிறீங்க. ஸோ வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஸோ ஜிம்மி அப்படியே செம ஃபாஸ்ட்டாக மேலேருந்து கீழே இறங்கி வராரு. வந்ததும் நீங்கள் வந்துட்டு உள்ளே போகிறப்போ ஜிமின் தான் வந்து செம கோபம் பார்த்துருக்காரு. ஆனால் நீங்கள் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கும் அந்த பக்கம் தூக்கிட்டு அப்படியே அழகா அந்த பக்கம் போகலான்ட்டு போகிறீங்க. அவரு குறுக்க வராரு. உங்களுக்கு செம கடுப்பாகுது. அப்படியே நீங்கள் முறைச்சி பார்க்குறீங்க, என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ ஜிமின்ட்டு என்ன இது அப்படின்னு கேட்குறாரு. பதத்தை இல்லையா அப்படின்னு சொல்கிறீங்க. இது எதுக்கு அவங்ககிட்ட இருந்து வாங்கினேன், அவன் யார் அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு. ஆனால் உங்களுக்கு சொல்லவே பிடிக்கவே இல்லை. நான் வந்துட்டு யார்கிட்டேருந்து என்ன வாங்கினா உனக்கு என்ன, உன் விஷயத்துக்கு நான் வரல, என் விஷயத்துக்கு நீ வராத அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் ஜிமின்ட்டு பலான்னு கூப்பிட்டு அரைஞ்சிடுறாரு. என்னடி நினச்சிட்டு இருக்க மனசில் அப்படின்ட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி ஏதோ இவ்வளோ நாளாக பாசமாக இருந்துக்கிற மாதிரி திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரிலாம் கேட்குறாரு. நீங்கள் எது சீட் பண்ண மாதிரி உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது, அவ்வளோ அழுக வருது. ஆனாலும் வந்துட்டு எதுவும் திருப்பி அடிக்கவும் முடியல, திருப்பி எதுவும் பேசவும் முடியல, ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற வேலை வச்சுக்காதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படி வச்சுட்டு என்னடா பண்ணுவேன் அப்படின்னு நீங்களும் கேட்குறீங்க. உங்களுக்கும் வரும்ல, ஸோ அப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் அவனுக்கு ஓகேலாம் சொல்ல கிடையாது, ஜஸ்ட் அவன் கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் வாங்கியிருப்பீங்க. ஆனால் அவருக்கு மேலேருந்து பார்க்கல, அவன் ப்ரப்போஸ் பண்ணி நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டு தேங்க்யூ எல்லாம் சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு வந்திருப்பீங்களா. சரி பரவாயில்ல சாரி அப்படிங்கிற நீங்களும் சொல்லியிருப்பீங்க, அவங்களும் பரவாயில்லன்ட்டு ஹக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ வெறியாகுது. அவரும் வந்துட்டு அந்த அளவுக்கு கத்திட்டே இருக்காரு. நீ எதுக்காக அவனை தொட்டு பேசுற, கட்டி பிடிக்கிற, உங்களுக்கு பண்ற, அப்போ எதுக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு கேட்கவும், அதே தாண்டா நானும் கேட்குறேன், நீ வந்துட்டு எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நீங்க கேட்குறீங்க. ஸோ ஜிமின்க்கு வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்போ எதுக்கு நீ என்கிட்ட அந்த மாதிரி கேட்குற, நீ தானே தப்பு பண்ண நானா பண்ணேன்னு கேட்குறாரு. நான் தப்பு பண்ண, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்குறீங்க. கட்டின புருஷன் இங்கே இருக்கா, சரி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் வீட்டுக்கு முன்னாடியே வந்துட்டு இன்னொருத்த கூட கட்டி பிடிச்சி நிற்பா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ உங்களுக்கு செம்மையாக கடுப்பாகுது, நீ இந்த அளவுக்கு பேசுவியா அப்படின்னு பார்க்குறீங்க. அந்த அன்னைக்கு ஃபுல்லாக பயங்கரமாக சண்டை தான். அவர் வந்துட்டு அவர் ஒன்று பேச நீங்கள் ஒன்று பேச அடிக்கிறது இந்த மாதிரியே தான். ஆனால் திருப்பி நீங்கள் ஒரு அடி கூட அடிக்கல. அடித்தாலும் கம்முன்னு வாங்கிட்டு திரும்ப அழுதுட்டு திரும்ப சண்டை தான் போடுறீங்களே தவிர அமைதியாக போகவே உங்களுக்கு பிடிக்கல. அவ்வளோ கோவம் வருது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவர் நைட்டுக்குலாம் நீங்கள் வராமல் இருக்கிறப்ப கூட எதுவும் கால் பண்ணியிருக்க மாட்டாருல்ல. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் கடுப்பாகுது. அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா சடனாக, அதனால தான் நீ எனக்கு நைட் ஃபுல்லாக வரலையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நான் வரல அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா தெரியாதோ என்னமோ நினச்சிருந்துருப்பீங்க. ஆனால் அப்போ நான் வரலன்னு தெரிஞ்சுமா நீ வந்துட்டு ஒரு மெசேஜ் கூட பண்ணல அப்படின்னு கேட்குறீங்க. நீ இப்படி அவங்களே சுற்றிட்டு இருந்திருப்பேன்னு எனக்கு அப்பயே தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசுவோம். இப்போ தான் உங்களுக்கு கோவம் வந்துச்சு. பலாம் நீங்களும் காரணத்தில் அரைஞ்சிறீங்க. ஜிமினுக்கு வந்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிடுச்சு. பண்ணுறதப்பதான் நீ பண்ணிட்டு என்ன அடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அதாவது இழுத்துட்டு போய் தரத்தன்னு இழுத்துட்டு போயிட்டு வெளில விட்டுறாரு. ஸோ வெளியே செம்மையாக பனி பெஞ்சிட்டு இருக்குது. ஆனால் அதெல்லாம் கடுக்கவே அவர் பாட்டு விட்டுட்டு டோரை வந்துட்டு லாக் பண்ணிட்டு உள்ளே போயிடுறாரு. உங்களுக்கு அவ்வளோ அழுக வருது. எல்லா தப்பையும் இவன் பண்ணிட்டு கடைசியில் வந்துட்டு நம்மளோட கேரக்டர் இப்படி சொல்கிறானே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அந்த நைட் ஃபுல்லாக அங்கே வெளியவே நீங்கள் வந்துட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு எங்கேயும் போகவும் தோணல, திரும்ப உள்ளே வந்துட்டு கதை தட்டவும் தோணல, உங்கள் வீட்டுக்கு போகவும் தோணல, வேறு எங்கேயுமே போக தோணல. ஒரு மாதிரி வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி அதே இடத்துல அப்படியே நின்றுட்டே இருக்கிறீங்க. ஸோ வந்துட்டு ஜிமின் ஒரு 2 மணி இருக்கும். அந்த டைம் வந்துட்டு தூங்கி எழுந்திரிச்சிருப்பார். ஸோ எழுந்திரிச்சு அப்படி வந்து பார்க்குறாரு, நீங்கள் அங்கேயே நின்றுட்டுருக்கிறீங்க. அவர் இங்கே தான் நிற்கிறியா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் படுத்துக்காரு. உங்களை வந்துட்டு என்ன ஏதுன்னு கூட பார்க்க கிடையாது. நீங்கள் அதை பார்த்துட்டீங்க. ஜிமின் வந்து எட்டி பார்த்துட்டு நீ என்ன கண்டிப்பாக போகிற, நான் இப்படின்னா தானே உனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எதுக்கு நீ என்னை கல்யாணம் பண்ண, எதுக்கு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற, எதுவுமே எனக்கு தெரியாமல் இங்கே வாழ்கிற பார்த்தியா, எனக்கு தேவைதான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி. அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சு வெறுத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி நின்றுருக்கீங்க. அந்த டைமில் வந்துட்டு செம்மையாக பனி பெய்யுது. ஒரு ஒரு விடிய கால டைமில் ஒரு மாதிரி பனி பெய்யலாம். அந்த டைம் அந்த பனியெல்லாம் வந்துட்டு ரொம்பவே சடனாக வந்துட்டு ஒரு சிலருக்கு காய்ச்சலே வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் ஆகுது. உங்களுக்கு அப்பயே குளிர் இருக்குது. ஸோ குளிரெல்லாம் எடுத்த மாதிரி பயங்கரமாக காய்ச்சல் வர ஆரம்பிக்குது. உங்களால் வந்துட்டு தாங்கவே முடியல.
அந்த அன்னைக்கு வந்துட்டு உங்களோட அத்தை மாமா வந்துட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஊர்லேருந்து கிளம்பிருப்பாங்க. உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ ஜிமினுக்கும் தெரியாது. ஸோ அவங்க உங்களை பார்க்க வரல அப்படிங்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃப்ளைட்டில் ஒரு மிட் நைட்டில் தான் வந்து இறங்கியிருப்பாங்க. அங்கேருந்து கேபெல்லாம் பிடிச்சி உங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு மணி 5 ஆயிரும். ஸோ நீங்கள் இன்னும் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மாதிரி அப்படி கீழே வந்துட்டு படுத்திருப்பீங்க. உங்களால் முடியல. கையில் வந்துட்டு உங்கள் பேக்கை தவிர வேறு எதுவுமே இல்லை. அந்த பேக்கும் வந்துட்டு ஜிமின் தூக்கி வெளில போட்டது தான். ஸோ அதனால அந்த பேக் இருக்குது. ஸோ உங்ககிட்ட வேறு எதுவுமே இல்லை. அந்த பேக் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே படுத்துட்டு நடுங்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி கேட் அவங்க திறந்து வராங்க. ஸோ வந்து பார்க்குறாங்க. அவங்க வந்துட்டு பயங்கரமாக ஷாக்காக இருக்குது. நீங்கள் வந்துட்டு அது மாதிரி பயங்கரமாக ஒரு மாதிரி கிடக்குறீங்க. சொல்லப்போனால் உங்களுக்கு வந்துட்டு வீசிங்கே எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. வாயில் லைட்டாக நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. என்னாச்சோ ஏதாச்சோ ஏன் இந்த மாதிரி கிடக்குறா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அத்தை மாமா வந்துட்டு பதறிட்டு அவங்க வந்து அதே காலில் அவங்க தூக்கி போட்டு ஓடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிட்டீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட கான்ஷியஸே இல்லை. அவங்க வந்துட்டு அப்படியே தூக்கி போட்டுட்டு அப்படியே காரில் தூக்கி போட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு வந்துட்டு இப்போ மறுபடியும் வெளியே வந்து பார்க்குறாரு. தட் மீன்ஸ் அந்த மேலேருந்து பார்க்குறாரு என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி. அவங்க வந்துட்டு எட்டி பார்க்குறப்போ நீங்கள் இல்லை. நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறதும் மறுபடியும் கோவம் வருது. எங்கே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவருக்கு என்ன அப்படின்னா உங்களை எப்படி சொல்கிறதுனே தெரியல. அவருக்கு வந்துட்டு உங்ககிட்ட பேசவும் விருப்பம் இல்லை. அதே சமயம் உங்களை யாருக்கும் விட்டு கொடுக்கவும் முடியல. ஒரு மாதிரி அவருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை. ஆனாலும் அது என்னன்னு வெளியே சொல்லவும் மாட்டேங்கிறாரு. அவரும் வந்துட்டு நிம்மதியாக இல்லை. மற்றவங்களும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாரு. ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரா. அவருக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் அங்கே இருந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. உடனே வந்துட்டு வெளியே வந்துட்டு ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு. எங்கேயுமே இல்லை. வெளியே அந்த ரோடெல்லாம் ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு. நைட்லேயே வந்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ நைட் ட்ரெஸ் அதாவது ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பெரிய கோட் மாதிரி கட்டியிருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி போட்டுருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸோடய வெளியே ரோடெல்லாம் தேடுறாரு. எங்கேயுமே இல்லை. ஸோ வாட்ச்மேன் வந்துட்டு வெளில டீ குடிக்க போயிருப்பார். ஸோ வாட்ச்மேன் வந்து எங்கே போனாவா அப்படின்னு கேட்கும். யார் சார் அப்படின்னு கேட்கும். நீங்கள் தான் உங்களோட பேர் சொல்லவும், சார் அந்த மேம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை சார், உங்களுக்கு தெரியாதா, நீங்களும் கூட போயிருப்பீங்கன்னு நினச்சேன், அவங்க வந்துட்டு இந்த இடத்துல மயக்கம் போட்டு கிடந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மயக்கம் போட்டு கிடந்தாளா, எல்லாம் நடிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் இல்லை சார், உங்களோட மம்மி டேடி வந்திருந்தாங்க. ஸோ அவங்க தான் உங்களுக்கு தூக்கி காரில் போட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், ஓ இது வேறையா, எல்லாம் நடிப்பு, சரியான ட்ராமா, அப்படின்னா அவங்க வராங்கன்னு தெரிஞ்சு அவர் ட்ராமா பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நினச்சிட்டு உள்ளே போயிடுறாரு. அவருக்கு என்னமோ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. அந்த மாதிரி மென்டாலிட்டியில் இருக்காரு. ஸோ ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. செமையாக ஹெவி ஃபீவர் அப்படிங்கிறனால கொஞ்சம் நல்லாவே சீக்கிரமாக வந்துட்டு எமர்ஜென்சியில் வச்சுட்டு பார்த்துக்குறாங்க. உங்கள் அத்தைக்கு மாமாவுக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த மாதிரி பொண்ணு, எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க உங்களை நல்லாவே வாட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதாச்சும் நிறைய இடத்துல பார்த்துருப்பாங்க. அவ்வளோ விளையாட்டுத்தனமாக அப்படி இருந்த பொண்ணு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கவும் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம தான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டோம். இவளை வந்துட்டு அந்த அந்த ராட்சசனுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சு தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அவங்களுக்கு. ஒரு வழியாக அந்த டே ஃபுல்லாக அங்கே ஹாஸ்பிட்டலே போகுது. ஹாஸ்பிட்டலெல்லாம் போயிட்டு ஓகே ஒரு வழியாக அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. நீங்கள் வாயே பேச மாட்டேங்கிறீங்க. அவங்கள பார்த்த சந்தோஷம் இல்லை. எப்பவும் கால் பேசுகிறப்ப அவங்கக்கிட்ட மட்டும்தான் நல்லா பேசுறீங்க. ஆனால் அது எதுவுமே இல்லை. அமைதியாகவே வரீங்க. அவங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஏன்னா அவங்க மேலே தப்பு இருக்குல்ல, என்ன ஏதுன்னு தெரியாமல் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ உங்களோட லைஃப் ஸ்பாயில் ஆகுதுல்ல. அதனால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன பேசுன்னு தெரியல. ஜஸ்ட் உங்களை கூப்பிட்டு போயிட்டு அவங்களோட ரூம்லேயே வச்சுக்கிறாங்க. ஜிமின் வந்து பார்க்குறாரு. வந்து பார்க்குறப்போ நீங்கள் பேசவே இல்லை. அவருக்கு வந்து என்ன பேசுன்னு தெரியல. டக்குன்னு உங்களை பார்க்கவும் அவருக்கு கோவமும் வரலை. ஆனால் என்ன பேசுன்னு தெரியல. அமைதியாக நின்றுட்டே இருக்காரு. நீங்களும் அமைதியாக அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கும் எதுவுமே பேச தெரியல. அப்படியே 2 பேரும் பிளாங்காக தான் இருக்கீங்க. ஆனால் இப்போ வந்துட்டு உங்களோட அவரோட மம்மி டேடி வந்துட்டு உள்ளே வராங்க. ஸோ ஜிமினை பார்த்தோம் அவ்வளோ கோவம் அவங்க மம்மிக்கு. ஸோ அப்படியே கண்ணத்துலேயே பலான்னு அரையிறாங்க. ஜிமின் வந்துட்டு பார்க்குறாரு. ஒரு நாள் கூட அவங்கள அடிச்சதே இருக்கு. அதாவது ஒரு நாள் கூட ஜிமின் வந்துட்டு அடி வாங்கியே இருக்க மாட்டார் மம்மி டேடி கிட்ட. சடனாக இன்னைக்கு வந்து அவங்க அடிக்கவும் ஜிமினுக்கு ஒரு மாதிரி கண்ணால கலங்கிட்டு, ஏமா அடிச்சிங்க, எதுக்குமா, நானுமா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவங்க வந்துட்டு நீ என்ன பண்ணியா, அந்த அவள் எப்பேற்பட்ட பொண்ணு தெரியுமா, எதுக்கிட்ட அவளை வந்து வெளியே அப்படியே வச்சிருந்தா அப்படின்னு கேட்கவும் நான் என்னமா பண்ணேன் அப்படின்னு கேட்குறாரு. நீ எது பண்ணியா, அவளை எதுக்குடா வெளில தள்ளின, எதுக்குடா டோரை வந்துட்டு லாக் பண்ண, எதுக்கு டெய்லி அவள் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும். நான் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஒரு தப்புமே இல்லாத மாதிரி தான் பேசுறாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அத்தை நீங்கள் அவங்கள அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குறீங்க. ஸோ ஒரு பேப்பரில் நீங்கள் கையெழுத்து போட்டீங்க. ஸோ அந்த பேப்பரை வந்துட்டு அப்படியே ஜிமின் கிட்ட கொடுத்து இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதாவது உங்களுக்கு தேவையானது தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு அந்த பேப்பரை கொடுத்துறீங்க. ஸோ அதை பார்த்தா டிவோர்ஸ் பேப்பர். ஸோ ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. இப்போ எதுக்கு இதை கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இது உன்னோட கபோர்ட்லேருந்து தானே எடுத்தேன். ஸோ உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னு தானே வாங்கி வச்சிருக்க, எப்படி என்கிட்ட கேட்குன்னு தெரியல. ஸோ அதனால நானே பார்த்துட்டு நானே போட்டு கொடுத்துட்டேன் இந்த மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. எதுக்கு சடனாக இந்த மாதிரி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அது வாங்கி வச்சது ஜிமின் தான். பட்டு அவருக்கு அதை கொடுக்க மனசு இல்லாமல் தான் வச்சுருந்துருப்பாரு. ஏன் வாங்கினாரு, ஏன் அதை வச்சுட்டு இருக்காரு, எதுவுமே அவருக்கும் புரியல. ஆனால் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காரா. ஆனால் உங்களுக்கு அது எல்லாமே கஷ்டமாகவே இருக்குது. ரொம்ப உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஜிமினுக்கு வந்துட்டு உங்களை சுத்தமாக பிடிக்காம எல்லாம் கிடையாது. அவருக்கு பிடிக்கும். ஆனால் அது எப்படி வெளிக்காட்டிக்கிறதுன்னு தெரியல. ஆல்ரெடி அவருக்கு வந்துட்டு ஒரு இன்சிடென்ட், அவர் ஃபோட்டோ பார்த்துருப்பீங்களா, அந்த பொண்ணு வந்துட்டு அவரோட எக்ஸ் லவராக தான் இருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜிமின் நல்லா வந்துட்டு யூஸ் பண்ண வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு பணத்துக்காக மட்டும் ஓகேவா அந்த மாதிரி இருந்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிருப்பா. அதுவும் இல்லாமல் சொல்லாமல் கொள்ளாமல் அது ஜிமின் முன்னாடியே இன்னொரு பையனை வந்துட்டு கூப்பிட்டு வந்துட்டு வேணும்னு வெறுப்பேறி இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பா. அவருக்கு அப்படியே மனசே உடஞ்சிருக்கும்.
என்னதான் இருந்தாலும் நம்ம லவ் பண்ண ஒருத்தங்க நம்ம முன்னாடியே வேணும்னே இன்னொருத்தங்க கூட ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியாதுல்ல. ஸோ அதனால அவரால் முடியல. அந்த இதுலேருந்து அவரால் வெளியவே வர முடியல. ஆனால் அதே சமயம் அவளை டக்குன்னு வெறுக்கவும் முடியல. அதனால அவளோட ஃபோட்டோ மட்டும் அதில் வச்சிருந்திருப்பாரு. அது வந்துட்டு எப்பயோ பல வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்திருப்பாரு. அந்த டைரியோட இயரும் பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி தான் இருக்கும். அவரோட அந்த ம், அந்த ஃபார்முலா கோடிங்லாம் எழுதுனது அதெல்லாம் அந்த லேப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எழுதி வச்சிருப்பாரு. ஸோ அதெல்லாம் நீங்கள் இயர் பார்த்துருக்க மாட்டீங்க, பட் ஃபோட்டோ மட்டும் பார்த்துருப்பீங்க. அதெல்லாமே அப்போ வச்சது. அவருக்கே வந்துட்டு அந்த டைரியில் அவர் ஃபோட்டோ இருக்கிறது தெரியாது. நீங்கள் அதை பார்த்ததும் தெரியாது. நீங்கள் ஒரு நாள் காலேஜில் இருந்துட்டு வந்துட்டு பஸ் எது கிடைக்காம விடிய விடிய வந்திருக்க மாட்டீங்க. அந்த அன்னைக்கு ஜிம் வந்துட்டு சும்மாலாம் அங்கேயே படுத்திருக்க கிடையாது. ஃபுல்லாக வீடெல்லாம் வந்துட்டு தேடி இருப்பார். வந்ததுமே ஆஃபீஸ்லேருந்து வந்து தேடி இருப்பார். அந்த லேப்லேருந்து வந்ததும் எங்கேயுமே இருந்திருக்க மாட்டீங்க. அதனால வெளிலலாம் போயிட்டு வாட்ச்மேன்ட்டெல்லாம் கேட்டிருப்பாரு. யாருமே இன்னும் வரல அப்படின்னு சொல்லவும் அவருக்கு வந்துட்டு உங்களோட காலேஜ் தெரியாது. அதே சமயம் உங்கள் வீட்டுக்கு அதாவது அந்த என்கேஜ்மெண்ட் பண்ண அன்னைக்கு வந்தது. அதுக்கப்புறம் அவர் அங்கே போனதே இல்லை. ஸோ அவருக்கு அந்த வீடு ரூட்டும் தெரியல, எதுவுமே தெரியல. ஒரு மாதிரி பிளாங்க் அவுட்டாக இருக்கா. ஸோ எங்கெங்கேயோ போய் தேடி இருப்பாரு. பட் நீங்கள் எந்த காலேஜ் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால ஏதேதோ ரோட்ல தேடி இருப்பாரு. சொல்லப்போனால் நீங்கள் இருந்த இடத்துக்கு பக்கத்தில் வரைக்கும் வந்திருப்பாரு. ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு அந்த இடத்துல யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போயிருப்பாரு. நீங்கள் அதை பார்த்துருக்க மாட்டீங்க. ஜிம்மினும் உங்களை பார்த்துருக்க மாட்டாரு. ஒரு மாதிரி டயர்டாக வந்து தான் வந்து சோஃபாவில் உட்காந்துருப்பாரு. ஸோ வந்துட்டு நீங்கள் அன்றைக்கி வந்தீங்க அப்படின்னா வந்து அப்போ தான் படுத்திருப்பாரு. ஸோ நீங்கள் வந்ததும் ஒரு மாதிரி கோவமாக இருக்கும். என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அவர் ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டே இருந்திருப்பாரு. பட் உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியல. அவருக்கு வந்து அதை சொல்லி புரிய வைக்கவும் தெரியலை. ஸோ ஜிமின் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறனால தான் நீங்கள் வந்து அந்த ஒரு பையன் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணால. ஸோ அது வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டு அவ்வளோ கடுப்பாக இருந்திருக்கும் அன்றைக்கி. எப்படி வந்துட்டு இவ இந்த மாதிரி பண்ணலாம், இவ்வளோ என்ன சீட் பண்ணுறாளா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அந்த தாட் வந்திருக்கும். அதனால தான் அவ்வளோ கோவம் அந்த பொண்ணு மேலே இருந்து எல்லா கோவத்தையும் மொத்தமாக உங்ககிட்ட காட்டிட்டு அப்படி வந்துட்டு அவ்வளோ சண்டை போட்டு அவ்வளோ அடிச்சு கொண்டு வந்து வெளியே இழுத்து பிடிச்சி தள்ளி ஏதோ பண்ணிட்டு ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக பண்ணியிருப்பாரு. சைக்கோன்னு சொல்ல முடியாது, அவருக்கு டிப்ரெஷன். அவருக்கு வந்துட்டு அந்த மாதிரி நினச்சிருப்பாரு. உங்களையும் பேச விட்டுருக்க மாட்டாரு. அப்படியே நீங்கள் பேசினாலும் நான் பண்ண என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பீங்க. அதனால ஒரு வேலை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எச்சா டென்ஷன் ஆகிருக்கும். உங்களை அவருக்கு பிடிக்கும், ஆனால் அதை காட்டிக்கவே முடியாது. அவ்வளோ கோல்டுனா கோல்டு, அவ்வளோ கோல்டு. அந்த மாதிரி யாருமே இருக்க முடியாது, அப்படி இருக்கிறாரு. ஸோ இனிமேல் வந்துட்டு அதை அப்படியே மனசுக்குள்ள நினச்சிட்டே தான் அந்த டிவோர்ஸ் பேப்பர் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பண்ணுறதே தெரியல. கிட்டத்தட்ட கண்ணெல்லாம் கலங்குது. ஆனால் கண்ணில் தண்ணி மட்டும் வெளியே வர மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜிமின் நான் வந்துட்டு அதில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் அதை கையெழுத்து போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். உங்ககிட்ட எனக்கு எது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணுறீங்க. ஸோ பேக் பண்ணிவிட்டு எங்கே போகிறீங்க எதுவுமே யார்ட்டையுமே சொல்லவே கிடையாது. ஸோ அவங்களோட அத்தை மாமாவுக்கு உங்களை தடுக்கவும் முடியல, தடுக்காமல் இருக்கவும் முடியல. அவங்க வந்துட்டு அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. ஏன்னா எப்படி இருந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கா. நீங்கள் பேசாமல் அவ்வளோ அமைதியாக இருக்கிறீங்க. கல்யாணம் பண்ணுறப்போ அதாவது என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு கூட நீங்கள் அவ்வளோ துருத்துன்னு பேசிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கு கல்யாணம்னே தெரியும். ஆனால் அப்போ கூட நீங்கள் நல்லா தான் பேசிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு அவங்க அப்படியே ஒரு மாதிரி அந்த இடத்துல உடஞ்சி போய் நிற்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து அப்படியே நடக்க முடியாமல் அப்படியே நடந்து உங்களோட லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு ஒரு கேப் பிடிச்சி போயிடுறீங்க. போயிட்டீங்க. ஒரு 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது. சரி ஓகே அவள் கோவம் போனால் வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் நினச்சிட்டு இருப்பாரு. ஆனால் வந்துட்டு அவங்க மம்மி டேடிக்கு நம்பிக்கையே இல்லை. நீங்கள் வந்துட்டு தினமும் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி என்னால் இருக்க முடியல, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல, எனக்கு இங்கே தனியாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. பட் ஜிமின் இந்த மாதிரி பண்ணுற எதையுமே சொல்லியிருக்க மாட்டீங்க. சரி ஓகே அவன் எல்லாரும் லேபில் இருப்பான் போல அந்த மாதிரி நினச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமே ஆயிடுச்சு. இன்னுமே வந்துட்டு அவன் மாறாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைல்ல அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் இப்போ தான் அவங்களுக்கு எல்லாமே புரியுது. ஜிமின் வந்துட்டு கொஞ்சம் கூட மாறவே இல்லை, அப்படியே இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஆக்சுவலாக ஜிமின் மாறி இருப்பாரு. ஆனால் வெளியே யாருக்குமே காட்டிக்க மாட்டேங்கிறாரு. இப்போ கூட வந்து போய் பார்க்கலாம், போய் கூப்பிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு தாட் கிடையாது. அவள் வருவா அப்படிங்கிற மாதிரியே நினச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவள் தானே போனா, அப்போ அவள் தானே வரணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஈகோ. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த ஒரு மாதிரி கோல்டு வெதர் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பனியெல்லாம் பெய்யலாம். அது அந்த அந்த சீசனே முடிஞ்சிருச்சு. ஒரு மாதம் 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவ்வளோ நாள் ஆகி நீங்கள் வரவே இல்லை. இன்னும் நீங்கள் எங்கே இருக்கீங்க, எது பண்ணுறீங்க எதுவுமே யாருக்குமே தெரியல. பேசாமல் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டு உங்கள் 3 பேருமே நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகலை. எப்படின்னா இவங்க ஒரு நாள் வந்துட்டு ஜிமின் வந்து அந்த டிவோர்ஸ் பேப்பர் வந்துட்டு அப்படியே வச்சு பார்த்துட்டே இருந்திருப்பாரு. அவங்க மம்மி வந்து எதிர்ச்சியாக வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் ஜிமின் கிட்ட பேசுகிறதே விட்டுட்டாங்க. ஆனாலும் வந்துட்டு சரி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ரூம்குள்ளே வந்திருப்பாங்க. அப்படி வரும்போது ஜிமின் அந்த பேப்பர் கையில் வச்சு பார்த்துட்டு இருக்கவும் அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஓ நீ இன்னும் அதை கையில் வச்சு தான் பார்த்துட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி பிடுங்கி பார்க்குறாங்க. ஜிமினோட சைன் அதில் இல்லை. ஏடா நீ இன்னும் சைன் போடாமல் இருக்க, நீ தான் உனக்கு தான் அவ்வளோ பிடிக்காதுல்ல, நாங்கள் தான் உன்னோட லைஃபை கெடுத்துட்டோம்ல. ஸோ நீ எதுக்கு என்ன சைன் பண்ணாமல் இருக்க, என்ன சைன் பண்ணு ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஜிமின் வந்துட்டு சைனே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பாவும் சேர்ந்துட்டு இதில் சைன் பண்ணி கொடு, அவளுக்கு வந்துட்டு இப்போவாது கொஞ்சம் திருப்தியாக இருப்பா, நிம்மதியாக இருக்கட்டும், எங்கேயாவது போய்ட்டு வேறு ஏதாவது கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் ஜிமின் வந்துட்டு கல்யாணமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அவள் வந்துட்டு வேறு ஏதாவது கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம், வாழ்க்கை நாங்கள் தானே தொலைச்சோம், அப்போ நாங்கள் தான் ஏதாவது பண்ணி வைக்கணும் அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நீ பண்ணி வைப்பியா உன் மருமகளுக்கு அப்படிங்கிறாங்க. மருமகளா
யாருக்குடா உனக்கு பொண்டாட்டியா இருந்தா தானே எங்களுக்கு மருமகளா இருப்பா, என் மருமக எப்படி உனக்கு பொண்டாட்டியா இருப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க எதுவும் பேசுறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன மம்மி பேசுறீங்கன்னு கேட்கவும், இங்க பாரு அவ எப்படி இருந்த பொண்ணு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றா சொல்றாங்க. ஸோ நீங்க எப்படி சுட்டித்தனமா இருப்பீங்க, ஒவ்வொரு நாளும் இப்படிதான் இருப்பீங்க, அவளை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் ஹாப்பியா தான் வச்சுக்குவா, ஒரு நாள் கூட அவள் அழுது அவங்க ஃபேமிலியில யாரும் பார்த்ததில்ல, அவள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பார்த்ததில்ல, எதுவுமே விசாரிக்காம நாங்க வந்து உன்னை கல்யாணம் பண்ணி வச்சோம் நீ நினைக்கிறியா, 6 மாசம் அவளை பத்தி நான் விசாரிச்சிருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க டேடியும் மம்மி சொல்றாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதெல்லாம் கேட்கவும், அப்போ அவ வந்துட்டு ரொம்பவே சைலண்டா தானே இருக்கிற மாதிரி இருந்தா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா அப்பதான் அவருக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. கல்யாணம் அன்னைக்கு அந்த 2 நாள் வந்துட்டு ரொம்பவே திருத்தூர் இருந்திருப்பீங்கல்ல, அதையும் யோசிச்சு பாக்குறாரு. அதுக்கப்புறமா ஜிமின் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டேவே உங்ககிட்ட ஒரு மாதிரி பேசியிருப்பாருல்ல, அதுக்கப்புறமா தான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி மாறவே ஆரம்பிச்சிருப்பீங்க. அவருக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டா, அப்பேற்பட்ட பிள்ளை, அதாவது அப்படி இருந்த ஒரு பொண்ணை வந்து இந்த அளவுக்கு வாயை பேசாத அளவுக்கு மாத்துனது நீதானே, உன்னால அவ எப்படி மாறிக்கிறா தெரியுமா, அவளை போயிட்டு நான் என்னன்னு சொல்ற சமாதானப்படுத்தினேன், முதல்ல எனக்கு இது பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமின் சைனே பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு பலார்னு ஒரு காரணத்துல அறையிறாரு ஜிமினுக்கு, அடியும் வாங்கி ஆனாலும் சைன் பண்ணவே மாட்டேங்கிறாரு. அப்படியாடா உனக்கு இருக்கும், நீ வந்து நீயும் நிம்மதியா இருக்க மாட்டா, அவளும் நிம்மதியா இருக்கக்கூடாது அதானே அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமினுக்கு வந்துட்டு சைன் போட பிடிக்கல, அதாவது உங்களை பழி வாங்கணும்னு கிடையாது, பட் உங்களை விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அப்படின்னா ஜிமின் வாய் திறந்து சொன்னாதானே தெரியும். ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி தப்பா நினைச்சிட்டு மாத்தி மாத்தி வந்துட்டு திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. ஜிமின் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. அதே சமயம் சைனும் போட மாட்டேங்கிறாரு. ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே இந்த கான்வர்சேஷன் போயிருக்கும். ஆனா இன்னுமே வந்துட்டு அதேதான், அப்படியே நின்றுட்டே இருக்காரு. கடைசியா வந்துட்டு உன்னால வாழ்க்கை தொலைஞ்சிடா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லவும், அது மட்டும் அவருக்கு ஒரு மாதிரி நல்லாவே ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா லாஸ்டா நீங்க போறப்போ அதே மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருப்பீங்க. அது அப்படியே ஃபீல் ஆகவும், இப்பதான் ஜிமினுக்கு வந்துட்டு என்னதான் ஒரு மனுஷன் எவ்வளவுதான் இறுக்கமாவே இருந்தாலும், ஒரு மாதிரி கோல்டாவே இருந்தாலும், ஒரு கட்டத்துல அவனால தாங்க முடியலன்னா அழுதுதான் ஆகணும். ஸோ அப்படியே கண்ணில் தண்ணி ஊற்றுது. ஸோ பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க அம்மாவுக்கு ஷாக்கு, இவனா அழறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாள் கூட அழுது கிடையாது ஜிமின். எப்பவுமே ஒரு மாதிரி சிடுமூஞ்சியா தான் இருப்பாரு. கோவம் வந்தா கூட காட்டிடுவாரு, அழுகவே மாட்டாரு. அவங்க அப்பா வந்துட்டு இருக்கிற அழுகுற அப்படி சடனா அவங்க ஜிமின் அழுதுட்டு அவங்க 2 பேத்துக்கு ஷாக் ஆகுது. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்களோட பையன் இல்லையா என்னதான் இருந்தாலும். ஸோ என்னாச்சு ஜிமின், ஏன்டா அழற அப்படிங்கிற மாதிரி கேட்கும். இப்பதான் ஜிமின் எல்லா விஷயமே சொல்றாரு. அதுவும் இல்லாம அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு அந்த மாதிரி பண்ணுது, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரப்போஸ்லாம் பண்ணுது, அது வந்துட்டு எனக்கு உண்மையா பொய்யான்னு தெரியலம்மா, நான் வந்து அங்கிருந்து பாக்குறப்ப எனக்கு அப்படிதான் இருந்துச்சு, அதனாலதான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், நான் என்ன ஏது கூட அவகிட்ட கேட்கல, நான் அப்படியே கேட்கவும் கோமா கேட்டேன், ஆனா அவளும் இந்த மாதிரி பதில் சொல்லவும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு எல்லாமே சொல்றாரு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு புரியுது. ஏன்னா இவனுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு இப்படிதான் காட்டுவியா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு எப்படி காட்டிருக்கேன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. ஸோ சரி ஓகே பரவாயில்ல, ஆனதாயிடுச்சு, இதுக்கு மேல வந்துட்டு நம்ம அவளை தொல்லை, நீ ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல அப்படின்னு சொல்றாரு அவங்க டாடி. ஜிமின் வந்துட்டு ப்ளீஸ்ப்பா அப்படி மட்டும் சொல்லாதீங்கப்பா, எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கவும், அப்படின்னா சரி ஓகே நீயே போய் பேசி பாரு, ஆனா கண்டிப்பா எங்களால் வந்து திரும்ப அங்கே பேச முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆகுதுல்ல. ஸோ நாங்கள் வரமாட்டோம், நீ வேணா போய் பேசிப்பாரு, அவள் வந்தா மட்டும் கூப்பிட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரிப்பா நான் போறேன், அவங்க வீட்டாருன்னு கேட்குறாரு. எனக்கு அது கூட தெரியாதா அப்படின்னு கேட்கவும், இல்லைப்பா தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு, அதாவது நீங்கள் வந்துட்டு வீட்டில் இருப்பீங்கன்னு நினச்சிட்டு வீட்டு அட்ரஸ் கேட்குறாரு. அப்படியே அவள் எங்கே படிக்கிறா எந்த கேட்குறாங்க. இதுன்னு உனக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க. இல்லை தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அவ்வளோ கோவம் அவங்களுக்கு இருந்தாலும் சரி ஓகே. ஸோ ஜிமின் வந்துட்டு ஃபஸ்ட்டு மார்னிங் அப்படிங்களா காலேஜ் போயிருப்பீங்கல்ல, அதனால் காலேஜுக்கு வந்து பார்க்குறாரு. ஏன்னா நீங்கள் இப்போ தேர்ட் இயர் படிக்க வேண்டியதா, தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் படிக்க வேண்டியது, அதனால் காலேஜுக்கு உங்கள் மெடிக்கல் காலேஜுக்கு வந்து பார்க்குறாங்க. வந்துட்டு வாட்ச்மேன் கிட்ட இந்த கிளாஸ்க்கு போகணும்னு சொல்கிறாங்க. யாரை பார்க்கணும்னு கேட்க உங்கள் பேர் சொல்லவும், அந்த பொண்ணா, அந்த பொண்ணு வந்துட்டு 6 மாதம் ஆயிடுச்சு, என்னன்னே தெரியல, காலேஜ்க்கே வரதில்லை, நாங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் தெரியுமான்னு கேட்குறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கவும், யாரை பார்த்தாலும் உங்கள் பேர் கேள்வி, அதாவது உங்கள் பேர் சொல்லி கேட்டாலே அந்த பக்கம் போகிறவங்க அதவங்கலாம் வந்துட்டு அவள் எப்படி இருக்கிற, நல்லா இருக்கா, எங்கே இருக்கா, ஏன் வரதில்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஷாக்காக இருக்குது, என்ன எல்லாருமே இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் அந்த இடத்துல எல்லாத்துக்கிட்டையும் அவ்வளோ ஹம்பிளாக இருந்திருப்பீங்க. ஸோ எல்லாரும் வந்துட்டு அவள் ரொம்பவே நல்லாவே இருந்தா, சடனாக ஒரு அவங்க காலேஜுக்கு வந்து 6 மாதம் ஆச்சு, அதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஆக்சுவலாக உங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சா. ஸோ அதில் அந்த 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி மாதிரி அவளோட கேரக்டரே மாறிடுச்சு. ஸோ யார்ட்டையும் பேசாமல் அப்படியே ஒரு மாதிரியே இருந்துட்டு இருந்தா. ஒரு 6 மந்த் இருக்கும். நாங்களும் வந்துட்டு இன்னைக்கு சரியாயிருவா நாளைக்கு சரியாயிருன்னு பார்த்தோம், பட் அவள் சரியாகிற மாதிரி தெரியல. ஆனால் சரி ஓகே நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒரு நாள் வந்துட்டு அவள் காலேஜ் வரல. சரி ஓகே நாளைக்கு வந்துடுவா, உடம்பு சரியில்லைன்னு நினச்சோம். ஸோ ஒரு நாள் 2 நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, இப்போ 6 மாதம் ஆச்சு, அவள் வரவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவருக்கு வந்துட்டு இப்போதான் ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கு. அப்போ 6 மாதமா காலேஜ் கூட போகலையா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சரி ஓகேன்ட்டு அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு, நீதான் அவளோட ஹஸ்பண்டான்னு கேட்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லவும்,
நீ அதுக்கெல்லாம் காரணமான அந்த வாட்ச்மேனுக்கு கோவம் வருது. ஏன்னா கரெக்டா 1 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. அந்த பொண்ணும் அதாவது நீங்களும் வந்துட்டு 1 வருஷமாவே நல்லா அதாவது 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்து நல்லா இல்லல்ல. அதுக்கப்புறம் 6 மாசமா காலேஜ் வரல. ஸோ 1 வருஷம் ஆச்சுல்ல. உன்னால தான் அவளுக்கு இந்த பிரச்சனையா? நீ ஏதாவது பண்ணியாவல அப்படின்னு கேட்கவும், அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஸோ அங்க இருக்கிற ஸ்டாஃப்லாம் வந்துட்டு விடுங்க சார். அவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு தெரியலல்ல. ஸோ நம்ம எதுவும் கூடாது. ஸோ அவங்ககிட்ட அதுவும் வந்துட்டு சரி ஓகே அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கும் டக்குன்னு ஜிமின் கிட்ட என்ன பேசுன்னு தெரியலல்ல. அதனால ஏன்னா ஜிமின் கிட்டத்தட்ட அழுது கண்ணால வீங்கி போயிட்டு வந்திருப்பாரு. போய் பாருங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லவும் சரி ஓகேன்ட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் அவங்க வந்துட்டு வாங்க மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஓகே இங்கே இருப்பா போல அப்படின்னு நினச்சிட்டு 1 வருஷம் ஆச்சு இப்போ தான் வர தோணுதா அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு மாதிரி கிட்ட கிட்ட வரும்போது கண்ணால் வீங்கிக்க பார்த்து என்னாச்சு ஏன் 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 கண்ணால் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மாமனார் மாமியார்லாம் கேட்குறாங்க. உங்கள் டேடி மாமியாரெலாம் கேட்குறாங்க. ஜிமினுக்கு வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல. இல்லைங்க அது வந்துட்டு அப்படின்னு சொல்லி உங்கள் பேர் சொல்லி கேட்குறாரு. அவளா எப்படி இருக்கிறா? ஆமா பாத்தீங்களா நீங்களாவது 1 வருஷம் கழிச்சு வந்தீங்க. ஆனா அவளுக்கு 1 வருஷம் கழிச்சு கூட இங்க வரணும்னு தோணல. பைப்ல ஒரு ஃபோன் பண்ண மாட்டேங்குது. நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப வந்துட்டு ஜிம்மிக்கு நிஜமாவே ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. ஒரு ஃபோன் கூட பண்ணல. அப்ப இங்க வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. என்னங்க என்கிட்ட கேக்குறீங்க? நாங்களும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோமே. இங்கிருந்து உங்க வீட்டுக்கு வரதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகும். சாரி ஒரு கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும். அதனால அதுவும் இல்லாம மேடம் எப்பவுமே பிஸியா இருப்பா. காலேஜ் போவா வருவா படிப்பா. அதுக்கப்புறம் மேரேஜ் வேற ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் அவ இங்க வரவும் இல்லை ஃபோனும் பண்ணல. நாங்களே வந்துட்டு ஒரு 1 வீக் கழிச்சு ஒரு ஃபெஸ்டிவலுக்கு கூப்பிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். வந்து கூப்பிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. ஜிமிக்கு கண்ணெல்லாம் இன்னும் கலங்குது. நிஜமாவே வரலையான்னு கேட்கவும் வரல அப்படிங்கிறாங்க. என்னடா பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட டேடிக்கு கோவம் வந்துடுச்சு. என் பொண்ணு எங்க அப்படின்னு கேட்குறாரு. அங்கிள் எனக்கு தெரியல அங்கிள் அப்படின்னு சொல்லி தெரியலையா உனக்கு தானே கல்யாணம் பண்ணி வச்சேன். உன்னை நம்பி தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அவர் வந்துட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஜிமின் காலர் பிடிச்சிட்டு ஒரு மாதிரி கேட்குறாரு. ஜிமினுக்கு ரொம்ப அழுக மட்டும் தான் வருது. ஜிமின் உங்களோட மம்மி தான் உங்களோட டேடியை வந்துட்டு கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் அமைதியாக இருங்க என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போதான் ஜிமின் எல்லா விஷயமே சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்துட்டு அவளுக்கு என்ன ஏதுன்னு கூட பார்க்காம பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஜிமின் வந்துட்டு அழறாரு. அது ஜிமினுக்கு புரியுது அவர் பண்ணது தப்பு தானே. ஸோ அவர் வந்துட்டு கண்டிப்பாக அதுக்கு டிசர்வ் தான் அந்த பேச்சுக்கெல்லாம். அதனால அமைதியாகவே நிற்கிறாரு. 1 மாசம் ஆயிடுச்சு. இன்னுமே ஜிமின் வந்துட்டு எல்லா பக்கம் தேடுறாரு. ஒரு வேலை வேற ஏதாவது கண்ட்ரிக்கு இது மாற்றி போயிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்கான்னு வந்து வீட்டில் பார்க்குறாரு. எல்லாமே இருக்குது. அப்போ இதெல்லாம் இல்லாமல் அவள் எங்கே வேற எங்கேயாவது போக முடியாது. ஜாப் படிக்கிறது எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டு ஒருவேளை இங்கே எங்கேயாவது இருக்காளோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் ஃபுல்லாக தேடுறாரு. கிட்டத்தட்ட அந்த சியோல் சிட்டி ஃபுல்லாகவே தேடிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட கொரியாவில் ஒரு பாதி ஊர் சுற்றி இருப்பாரு. அவ்வளோதான். அவருக்கு வந்துட்டு இதுக்கே ஒரு 4 மாதம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. தேடியுமே வந்துட்டு கிடைக்கவே இல்லை. பேசாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமாங்கிற மாதிரி இருக்குது. பட்டு அது வந்துட்டு நல்லா இருக்காதுல்ல. ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏதாவது நான் என்ன பண்ணுறது. அவங்களுக்கு அது வேற ஒரு பிரச்சனை. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ ஜிமின் வந்துட்டு இப்படியே வந்து தைரியம் போய் அங்கே தேடுது இங்கே தேடுது. சாயந்தரம் ஆனால் வந்துட்டு அந்த மொட்டை மாடியில் அந்த பால்கனி இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த பால்கனி ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருப்பீங்க. பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும். ஸோ அந்த வீட்டை நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பீங்க எப்பவுமே. அந்த வீடு காலியாக தான் இருக்கும். அப்படியே அந்த வீட்டில் ரொம்ப அழகான சின்ன சின்ன செடிங்க அது மாதிரி இருக்கும். யாருமே இல்லைனா கூட அது அழகாக தண்ணி இல்லாட்டியும் அழகாக இருக்கும். சில நேரம் வாடி போயிருக்கும். நீங்கள் தான் போய் தண்ணி ஊற்றிட்டு இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் அப்போ ஜிமின் பார்ப்பாரு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எப்படி நின்று அந்த வீட்டை பார்க்குறீங்களோ அதே மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் வந்துட்டு இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணுறாரு. எப்பவுமே அந்த செடியெல்லாம் காஞ்சு கிடக்கும். இதுக்கு முன்னாடியெல்லாம் அப்பப்போ காஞ்சு கிடக்கும். அப்பப்போ நல்லா வளரும். மழை பெஞ்சா வளரும். இல்லைன்னா காஞ்சு கிடக்கும். பட் இப்போ கொஞ்ச நாளாக மழையே பெய்யல. பட் அந்த செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. இந்த செடி பூ எல்லாமே வந்திருக்கு. தண்ணி மழை கூட பெய்யலையே. இங்கதான் யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பதான் வந்துட்டு அந்த விண்டோ கிட்ட வந்துட்டு யாரோ போயிட்டு நடந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ யாரோ இருக்காங்க மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நல்லா கொஞ்சம் வாட்ச் பண்றாரு. உள்ள வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணு உருவம் தான் இருக்கு. ஐயா ஒருவேளை யாராவது வீட்டுக்கு வந்திருப்பாங்களா, யாராவது அங்க இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி வெளியெல்லாம் பாக்குறாரு. ஸோ ஜிமின் வந்துட்டு பாக்குறப்போ வெளிய இருந்து பார்த்தா அந்த வீட்டுக்கு யாரும் குடி வராத மாதிரி இருக்குது. ஆனா அதுக்கப்புறம் உள்ள நடக்கிறது எல்லாமே அவருக்கு ஒரு மாதிரி வியர்டா இருக்குது. மர்மமா இருக்கு. என்ன பண்ணலாம், அது யாரும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் உள்ள போய் பார்க்கணும்னு தோணிட்டே இருக்கு. அதனால என்ன பண்றாருன்னா பேசாம நம்ம போய் பார்த்துருவோம். ஒருவேளை இவளா இருக்குமா? ஆனா இவ இங்க என்ன பண்ணுவா? ஆனா அது யார் வீடு எதுவுமே தெரியல. அவளுக்குமே மண்டை பிச்சுக்குது. ஆனா அங்க போய் பார்க்கணும். ஒருவேளை நீங்களா இருக்கலாமா அப்படின்னு தோணுது. ஏன்னா உங்களுக்கு அந்த வீடு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போன்ல எல்லாம் பேசிட்டு இருந்திருப்பீங்க. அதுவும் இல்லாம அங்க செடி அதுக்கப்புறம் அந்த உள்ள இருக்கிற நிழல் இந்த மாதிரி எல்லாமே பார்க்கவும் அவர் வந்துட்டு ஒரு வேளை இங்க இருக்காளா, கடவுளே இங்க இருந்துட்டா போதும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சாமி கும்பிட்டுக்கிறாரு. அப்படியே வந்து சாமி கும்பிட்டு அந்த வீட்டுக்கு கேட்டை வந்துட்டு திறக்க முடியாது. ஏன்னா வெளியே சாத்தி இருக்குது. ஸோ வெளியேருந்து பாரு இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஸோ வெளியே லாக் பண்ணியிருக்காங்க. அதனால மதில்ல இவங்க வீட்டில இருந்து அந்த பக்கம் மதில் குதிச்சு ஏறி போகணும். ஓகே மதில் ஏறி குதிச்சு போகணும். ஸோ அவர் அப்படியே கஷ்டப்பட்டு ஏணியெல்லாம் போட்டு மதிலெல்லாம் ஏறி குதிச்சு போறாரு. ஸோ போயிட்டு அந்த உள்ள வந்துட்டு பார்க்குறாரு. ஸோ அந்த அவ்வளோ அழகா இருக்குது. எல்லா இடத்துக்கும் அப்பதான் வந்துட்டு தண்ணியெல்லாம் விட்ட மாதிரி இருக்குது. ஸோ நைட் டைம்ல தண்ணி விட்ட மாதிரி இருக்கு.
மார்னிங் வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது. எல்லாமே பார்த்துட்டு அப்போ கண்டிப்பாக இங்கே யாரும் இருக்காங்க, நம்மளும் வாட்ச் பண்ணாமல் இருந்திருக்கோமா, கிட்டத்தட்ட ஒரு வருஷமே ஆக போதில்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. ஸோ எல்லா பக்கம் தேடிட்டே இருக்காரு. அந்த வீட்டுக்குள்ளே போகணும்ல, ஸோ டோர் வந்துட்டு உள்ளே லாக் பண்ணிக்கிறாங்க, வெளியும் லாக் பண்ணியிருக்குது. இப்படி இது வெளியே இருக்கிற பூட்டை உடச்சிடலாம் அப்படின்ட்டு வெளியே இருக்கிற பூட்டை உடச்சிட்டாரு. ஆனால் உள்ளே வந்துட்டு ஓப்பன் ஆக மாட்டேங்குது, ஏன்னா உள்ளே லாக் ஆகிக்குது. ஜிமினுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்போ உள்ளே யாரோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. முதல்ல யாருன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு எப்படியாவது போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பால்கனி ஏதாவது ஏறி போக முடியுமா, ஜன்னல் திறந்திருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. ஒரு இடத்துல ஜன்னல் திறந்திருக்கா, அதோட பால்கனி வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கா, தட் மீன்ஸ் ரொம்ப ஹைட்டில் இருக்குது. அதனால அது எப்படி ஏறுதுன்னு தெரியல. ஸோ திரும்ப இவரோட வீட்டுக்கே வந்து அந்த ஏணி இருக்குல்ல, ஸோ அந்த வாட்ச்மேன் எடுத்து தர சொல்லி அந்த ஏணி எடுத்து கொண்டு போயிட்டு அவர் மட்டும் ஏறி போயிட்டு அந்த பால்கனி மேலே ஏறாரு. ஸோ ஏறிட்டு உள்ளே வந்துட்டு போறாரு. ஸோ உள்ளே போகிறப்போ ஒரு டிவியில் வச்சு ஏதோ சவுண்ட் கேட்குது. அந்த சவுண்ட் என்ன அப்படின்னா, எல்லாரும் வந்துட்டு ஏதோ ஒரு மேரேஜ் வீடியோ பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப சவுண்டாக இருக்குது, அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அவருக்கு அதெல்லாமே எங்கே கேட்ட மாதிரியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நடக்க நடக்க அவருக்கு ஒரு மாதிரி சீக்கிரம் போய் பார்க்கணும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் நீங்களும் அது செம ஃபாஸ்ட்டாக போயிட்டு உள்ள அந்த பால்கனியில் ஏறி அந்த ஜன்னல்கள் லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டாரு. ஸோ உள்ளே போயிட்டு அந்த டிவி பார்க்குறாரு. அவருக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. அந்த டிவி முன்னாடி ஒரு பொண்ணு தான் உட்காந்துருக்கா. ஸோ அப்படி தலையெல்லாம் விரிச்சு போட்டு ஒரு மாதிரி ரொம்பவே சேடாக, எப்படி சொல்கிறது, ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் அப்படி தான் உட்காந்துருக்கா. ஸோ அவளோட ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்குது, ஒரு மாதிரி ரொம்பவே டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே சமயம் அந்த கேஸ்ட்டில் வந்துட்டு ஒரு கேஸ்ட் போட்டுருக்காங்க. டிவியில் வந்துட்டு அந்த மேரேஜ் ஆல்பம் ஓடிட்டு இருக்குது. ஜிமினுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஏன் அப்படின்னா அந்த வீடியோ வந்துட்டு உங்களோட மேரேஜ் அப்போ எடுத்தது தான். ஸோ அவர் வந்துட்டு அப்போ அது நீங்கள் தான் அப்படிங்கிறது. ஆனால் பின்னாடி இருந்து பார்க்குறப்போ ஓரளவுக்கு தான் தெரியும். அதனால அப்போவே வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவருக்கு பார்க்கறதுக்கு. ரொம்ப மோசமான கண்டிஷனில் உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. அப்படியே வந்துட்டு முன்னாடி வந்து பார்க்கவே பயப்படுறாரு. நல்லா இருக்கணும் சாமி, கிட்டத்தட்ட எந்த பிரச்சனையும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வந்துட்டு மென்டல் மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல உட்காந்து பண்ணிட்டு ஒரு மாதிரி ஏதோ பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிம்முக்கு வந்து அது கஷ்டமாக இருக்குது. ஸோ முன்னாடி போய் அப்படியே உங்கள் முன்னாடி வந்து நின்று பார்க்குறாரு. அப்படியே தான் அவ்வளோதான் ஜிமினுக்கு வந்துட்டு பயங்கரமாக அழுக வந்துடுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டும் ஜிமின் பார்த்துட்டும் செம பயமாக எந்திரிச்சு அந்த பக்கம் ஓடுறீங்க. அதை பார்த்தா அவருக்கு இன்னுமே கஷ்டமாக இருக்குது. அப்படி ஜிமின் உங்ககிட்ட வராரு. ஆனால் நீங்கள் இங்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஜிமின் வந்து நீங்கள் என்ன பண்ணுற, எத்தனை நாள் இங்கே இருக்க, நீங்கள் என்ன பண்ண, சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அந்த அளவுக்கு ஒல்லியாக இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நல்லா இருப்பீங்க, பட் இப்போ வந்துட்டு அவ்வளோ இழைச்சி போயிட்டு ஒரு மாதிரி எலும்பெல்லாம் வெளியே தெரியுற மாதிரி இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணவும் ஜிமினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி இருக்க, நல்லா தானே இருந்தேன், ஏன் இப்படி பண்ண, என்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல, இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்காரு. ஸோ அவர் அழுது பார்த்துட்டு நீ ஏன் அழறேன்னு கேட்குறீங்க. நான் தான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன்ல ஜிமின் அப்படின்னு இப்போ தான் நீங்கள் தெளிவாக பேசுகிறீங்க. ஸோ அப்போ தான் அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. உங்களுக்கு மென்டலாக எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது. அப்போது உனக்கு ஓகே தான், நீ நல்லா இருக்கலான்னு கேட்கவும், நான் நல்லா இருந்தால் உனக்கு என்ன, நல்லா இல்லைன்னா உனக்கு என்ன, நீ முதல்ல இங்கே எதுக்கு வந்த, நான் வந்துட்டு உன் கண்ணிலே படக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ ஏன்டி என் வீட்டு பக்கத்துலேயே இருக்க அப்படின்னு கேட்குறாரு. நான் தான் உன் கண்ணில் படக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் எனக்கு ஒன்று பார்க்காம இருக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. அவருக்கு ஷாக்காக இருக்குது. ஏன்னா அவ்வளோ டார்ச்சர் மாதிரி பண்ணியும் கூட நீங்கள் இந்த மாதிரி உனக்கு தான் என்னை பிடிக்காதுல்ல, நீ தான் டிவோர்ஸ் கொடுத்தல, நீ தானே ஃபஸ்ட்டு கழுத்து போன்னு கேட்குறாரு. ஆமாம், உனக்கு என்ன பிடிக்காதுல்ல, அதனால தான் நான் உனக்கு கழுத்து போட்டு கொடுத்தேன். ஆனால் என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியாது. என்னால் வந்துட்டு தெரியல, எனக்கு வந்துட்டு உன்னை விட்டு ரொம்ப தூரம் போக விருப்பம் இல்லை, அதே சமயம் கூட இருக்கவும் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்பவே ஒவ்வொரு விஷயமும் ஒரு 15 எல்லாமே சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஜிம்மிட்டு அப்படியே சமாதானப்படுறாரு. சத்தியமாக வந்துட்டு நீ இந்த அளவுக்கு இருப்பேன்னு எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிட்டு அப்படியே கெஞ்சிட்டாரு. இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்குல்ல, ஸோ டக்குன்னு வெளில வர முடியாதுல்ல, நீங்கள் வாயே பேச மாட்டேங்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கவும் ஜிம் வந்துட்டு வெளில வந்துட்டு அந்த கதவால் திறந்துட்டு வெளில கூப்பிட்டு வராரு. இப்போ தான் அவங்க மம்மி அந்த பக்கம் பார்க்குறாங்க. இல்லை இந்த பக்கம் வீட்டிலேருந்து இவன் வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உங்களையும் பார்க்குறாரு. அவ்வளோ ஷாக்காக இருக்கா உங்களுக்கு. இப்போ இங்கே தான் இருந்தாளா, இவ்வளோ வருஷமா அப்படிங்கிற மாதிரி, ஒரு வருஷமா இங்கே தான் இருந்தாளா, இனி கூட வராமல் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் பயங்கர ஒல்லியா, முடியெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி உள்ளே போன மாதிரி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு மோசமான கண்டிஷனில் தான் இருக்கீங்க, நல்லாவெல்லாம் கிடையாது. ஜிம் நடக்க கூட முடியல. நீங்கள் ஜிம்மின் வந்துட்டு அப்படியே உங்களுக்கு தூக்கிட்டு தான் வராரு. ஸோ அப்படியே வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வராரு. உங்களுக்கு வந்துட்டு என்ன எதுவுமே சொல்ல தோணலை. எதுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் கூப்பிட்டு வர, நீ மறுபடியும் என்ன டார்ச்சர் பண்ண போறியான்னு கேட்குறீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு தயவுசெய்து அந்த மாதிரி பேசாத, என்னை மன்னிச்சிட்டு, நான் வந்துட்டு முன்ன மாதிரி கிடையாது, நான் உன்னை தேடாத இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அவரும் தேடி இருப்பாருல்ல, அதனால சொல்கிறாரு. நானும் நீ வருவேன் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், நீ வரவே இல்லை, இங்கே தானே இருந்தேன்னு சொல்கிறேன். அப்போ கண்டிப்பாக நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன் எதுவுமே நீ பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ ஃபீல் பண்ண எனக்கு எப்படி தெரியும், நீ தான் எனக்கு பிடிக்கலன்ட்டல அப்படிங்கிற மாதிரி அதே தான் சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு வந்துட்டு புரியுது நீங்கள் ரொம்பவே ஹர்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ அப்படியே வந்துட்டு அவர் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காரு. ஸோ நீங்களும் அப்படியே அழுதுட்டு அமைதியாக விட்டுறீங்க, ஆனால் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. அந்த நாள் வந்துட்டு ஓகே இவன் வந்துட்டா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறனால எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடலாங்க இங்கே தான் இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி. அந்த நாள் ஃபுல்லாக ஓகே தான். அடுத்த நாள் வந்துட்டு உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் வரோம், வந்து நான் என் பொண்ணு கூப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு நான் அதை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க விட மாட்டானா அப்படிங்கிற மாதிரி. ஸோ
அப்படியே தான் ஒரு 2-3 வாரம் போகுது. நீங்கள் எதுவுமே பேசுறது கிடையாது. அந்த வீடியோக்குள்ள ஒரு மாறி இருக்குது. அவங்களோட அம்மா அப்பாவும் இருக்காங்க. உங்களோட அம்மா அப்பா வராங்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் யார்ட்டையும் பேசுறதே கிடையாது. எல்லாரும் சேர்ந்து நம்மளோட லைஃப்பை முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் உங்களுக்கு. அதனால தான் யாருக்கிட்டையும் பேசாமல் எங்கே இருக்கிறோன்னு கூட யாருக்கும் சொல்லாமல் இருந்திருப்பீங்க. இப்போ வந்துட்டு ஜிமினும் பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி இருக்கவும் இதுக்கு மேலே இப்படி விட்டால் சரிப்படாது அப்படின்னுக்காக உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க. ஒரு நாள் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்கு மேலே எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல. எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. நீ நல்லாவே பார்த்துக்கிட்டாலும் எனக்கு நீ பண்ணதெல்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகலான்ட்டு நீங்கள் அப்படியே கிளம்பிடுறீங்க. ஸோ சமயம் மழை வேறு பெய்து இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அப்படி கிளம்பிடுறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு பார்த்துடுறாரு. ஸோ பார்த்துட்டு பின்னாடி ஓடி வராரு. நீங்களும் வந்துட்டு போயிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு நான் உனக்கு எவ்வளோ டைம் சாரி சொல்கிறேன், திரும்ப என்னை விட்டுட்டு எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நீ பண்ணது எனக்கு எதுவுமே மறக்க முடியலன்ட்டு. இன்னுமே நீங்கள் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகிருப்பீங்களா. ஸோ நான் உனக்காக சமைச்சு வைப்பேன், நீ வந்துட்டு சாப்பிடுவேன். ஆனால் வந்துட்டு சில நேரம் வந்து திட்டுவேன். அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் நான் அடிப்பேன், சம்மந்தமே இல்லாமல் நான் திட்டுவேன். ஏதோ அரைக்குறையா எதையாவது ஒரு விஷயத்தை பார்த்துட்டு என்னையே வந்துட்டு தப்பாக பேசுவேன், கேரக்டரே தப்பாக பேசுவேன். இத்தனையும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு உன்னை பார்க்கப்ப எனக்கு அது மட்டும் தான் ஞாபகம் வருது. ஒரு நாளாவது நீ என்கிட்ட ஹாப்பியாக இருந்திருக்கியா? அட்லீஸ்ட் நீ ஹாப்பியாக வச்சுக்கலாம் கூட பரவாயில்ல. ஜஸ்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது, என்னை சண்டை போடாமல் வச்சுருந்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அந்த மழையில நீங்கள் அப்படி அலர்ந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மழை வருது, முதல்ல உள்ளே போகலாவான்னு கூப்பிடுறாரு. அதெல்லாம் வர முடியாது, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப போக தான் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ ஜிம்மிட்டு அப்படியே உங்களை வந்துட்டு பின்னாடி பேக் ஹக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு விடி ஜிம்மி நான் போயிடுறேன், மொத்தமாக போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நீ போகிற மாதிரி இருந்தால் என்னை கூப்பிட்டு போயிடுறனால நீ இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியல, பட் அவர் மாறின மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. ஸோ 2 பேருமே அழுதுட்டே இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு அவங்களோட மம்மி டாடி வந்து பார்க்குறாங்க. நீ நினைக்கிற மாதிரி மாறிட்டாமா, நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கல, ஆனால் அவன் நிஜமாவே மாறிட்டான், ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு அத்தை மாமா ரொம்ப பிடிக்கும், அதனால அவங்க சொல்கிறதுனால சரி ஓகே, நான் அவங்க சொல்கிறதால மட்டும்தான் இந்த டைமும் அதே மாதிரி பண்ணினா நான் கண்டிப்பாக இருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு அப்படியே அழுதுட்டு ரொம்பவே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ லவ்யூ சொல்கிறாரு. உங்களுக்கு இதுவே ஷாக்காக தான் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நீங்களும் வந்துட்டு அதை என்கிட்டேருந்து எதிர்பார்க்காதனால லவ்யூ சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் சொல்லு அப்படிங்கிறாரு. எனக்கு மேலே லவ்வெல்லாம் இல்லை, மேலே எனக்கு வந்துட்டு கோவம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஹேட்டி சொல்லு அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு இல்லை அதுவும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற சொல்லு அப்படிங்கிறாரு. ஸோ இதே மாதிரி மாற்றி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி அவர் வந்துட்டு மொத்தம் மாறிட்டாரு அப்படிங்கிறது ஒரு விஷயத்துல நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ வந்துட்டு சரி ஓகே இப்போதைக்கு லவ் யூ, ஆனால் எப்போ வேணால் ஹேட்டி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வந்துட்டு சிரிச்சுட்டே இருக்கிறீங்க. ஸோ இப்போ தான் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இத்தனை நாள் கழிச்சு இப்போ தான் நீங்கள் சிரிக்கிறீங்க. ஸோ இப்போ தான் வந்துட்டு ஆச்சரியமாக இருக்குது, இவங்க சிரிச்ச எவ்வளோ அழகாக இருப்பாள் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறமா நல்லாவே பார்த்துக்கிறாரு, டெய்லி கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. ஸோ செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு லைஃப் ஃபுல்லாக ஹாப்பியாக பார்த்துக்கிறாங்க. ஸோ அத்தை மாமாவும் கூடயே இருக்காங்க. ஸோ செம்ம ஜாலியாக லைஃப் போயிட்டுருக்குடியே. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஸோ பாதியில் ட்ராப் பண்ணிப்பீங்க. ஸோ அந்த ஸ்டடீஸும் அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இப்போ மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருக்கிறீங்க. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா சொல்லுங்க டியர். ஓகே, ஸ்டோரி முடிஞ்சு சராங்கே டா. ஓகே டியர், பாய் டா. ஸ்டோரி முடிஞ்சிச்சு. மிஸ் யூ.